மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஆடியோ லைவ் போகிறப்போ ஆடியோ என்னன்னு தெரியல, ப்ராப்பராக கேட்க மாட்டேங்குது. சாஃப்ட்வேர் லெவலில் இஷ்யூ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு நாளைக்கு செக் பண்ணுறேன் மக்களே. சரி, இன்றைக்கி கேப் இட வேணான்ட்டு நான் ரெக்கார்டடாக போடுறேன். மே 10, 11, 12 3 டேவோட கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம ரெக்கார்டடாக போட ட்ரை பண்ணுவோம் மக்களே. இது வந்து ஆடியோவில் ப்ராப்ளம் இல்லை, சிஸ்டமில் சாஃப்ட்வேர் லெவலில் ப்ராப்ளம். அதனால தான் சிங்க் ஆக மாட்டேங்குது ஆடியோ. ஓகேங்களா, கொஞ்சம் கோச்சிக்காமல் ரெக்கார்டட் வீடியோ இன்றைக்கி மட்டும் ரெக்கார்ட் வீடியோ வரும். சரி ஓகேங்களா, நம்மள டைரெக்டாக கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போயிடுவோம் மக்களே. கரண்ட் அஃபேர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி அபிட் சார் இங்கிலீஷ் அப்படின்னு போனீங்கன்னா 1 minute மக்களே. உங்களுக்கு வந்து இப்போ டிஎன்பிசி ப்ளஸ் நம்ம பேங்கிங்க்கான கோர்சஸ்லாம் இருக்குது. டிஎன்பிசி மெயின்ஸ் லெவல் இங்கே பாருங்கள், நீங்கள் அபிட் சார் இங்கிலீஷ்னு போனீங்கன்னாவே இருக்குது. நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன கோர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். டிஎன்பிசி மெயின்ஸ் கோர்ஸு, அப்புறம் நம்மளோட பேங்கிங்க்கும் மெயின்ஸ் கோர்ஸ் இருக்குது மக்களே. அதுக்கப்புறம் புக் ரீட் பண்ணுறவங்களுக்கு பர்டிகுலராக 2 கோர்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த கோர்ஸ் வேணாலும் செக் அவுட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா, ஓகே மக்களே. நம்ம மே 10, 11, 12 3 கரண்ட் அஃபேர்ஸும் அப்படியே சேர்த்து பார்க்க போயிடுவோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நியூஸ் மே 10 பிரதான் மந்திரி ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைஸ் அப்படின்ற ஸ்கீம் மக்களே. இந்த ஸ்கீம் வந்து பீகார் தான் வந்து ஃபஸ்ட்டு நேஷனல் வைடு சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் என்னென்னா, இப்போ ஃபுட் ப்ராசஸிங் இன்ஸ்டியூட் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இப்போ நம்ம லைக் ரைஸே கல்டிவேட் பண்ணுறோமா, கல்டிவேட் பண்ணதுக்கப்புறம் அதை போய் குடோனில் போடுறோமா, அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணி அதை பேக்கெட் பண்ணி விற்கிறாங்கல்ல, அது வரைக்கும் பண்ணுறது இந்த ஃபுட் ப்ராசஸிங். அதை ப்ராசஸ் பண்ணி அதை பேக்கேஜ் பண்ணி அட்வர்டைஸ் பண்ணி விற்கிறாங்கல்ல, இதுக்கெல்லாம் நிறைய கம்பெனிஸ் இருக்குங்களா, அதுதான் வந்து ஃபுட் ப்ராசஸிங் இன்ஸ்டியூட்ஸ். அது சிலது வந்து சின்ன லெவலில் இருக்கும், சிலது பெரிய லெவலில் இருக்கும். மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் வந்து நிறைய வந்து இருக்குது. இதில் வந்து ஆர்கனைஸ்டும் இருக்குது, அன்ஆர்கனைஸ்டும் இருக்குது. ஆர்கனைஸ்டுனா லைக் வந்து அவங்க தெரியல. இப்போ ஆர்கனைஸ்டு செக்டார், அன்ஆர்கனைஸ்ட் செக்டார்ன்றப்போ கவர்மெண்ட்டால் ரெகுலேட் பண்ணுறது, கவர்மெண்ட்டால் ரெகுலேட் பண்ணாதுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி எந்தெந்த ஃபுட் ப்ராசஸிங் இன்ஸ்டியூட்லாம் கவர்மெண்ட்டால் ரெகுலேட் பண்ணலையோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இதில் இந்த ஸ்கீம் வழியாக அவங்க ரெகுலேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த ஸ்கீமை பீகார் தான் ஃபஸ்ட்டு நேஷனல் வைடு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் ஃபினான்ஷியல் 24-25 தான் இப்போ அவங்க இந்த ஃபினான்ஷியல் 24-25 கம்ப்ளீட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு அது நியூஸில் வந்திருக்கு. இந்த ஸ்கீம் பற்றி பார்ப்போம். இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஸ்கீம் வந்து 2000 பிரதான் மந்திரி ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைஸ்ன்றது 2020 லான்ச் பண்ணது ஸ்கீம் மக்களே. யார் ஆடியோ கேட்குதா, ரெக்கார்ட் ஆகுது. இதை வந்து ரெகுலேட் பண்ணுற மினிஸ்ட்ரி யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேங்களா, அவங்க தான் ரெகுலேட் பண்ணுறாங்க. எதுக்கு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். 1 minute. அன்ஆர்கனைஸ்டு செக்மெண்ட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் யூனிட், அவங்களாம் வந்து ஆர்கனைஸ் செக்மெண்ட்டில் வரணும். அப்புறம் ஃபார்மலைசேஷன் ஆஃப் அந்த செக்டாரை வந்து அன்ஆர்கனைஸ்லேருந்து ஆர்கனைஸ் செக்டாராக மாற்றணும். ஓகேங்களா, அடுத்து ஃபுட் ப்ராசஸிங்கில் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்கள என்கரேஜ் பண்ணணும், அவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணணும். அவங்களோட கம்ப்ளீட் வேல்யூ செயினை நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். ஓகேங்களா, கவர்மெண்ட் இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். நான் சொல்லியிருக்கேன்ல, சென்ட்ரலி செக்டார் ஸ்கீம் ஒன்று இருக்குது, சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. சென்ட்ரலி செக்டார் ஸ்கீம்னா அந்த ஸ்கீமுக்கான ஃபண்டு மொத்தமே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னா பர்சன்டேஜ் ஷேர் ஆகும். ஒரு 60% சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, 40% ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படி வரும். இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் ஃபினான்ஷியல் இயர் 2021 ஃபினான்ஷியல் 25 வரைக்கும் இது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எவ்வளோ ஃபண்டிங் பாருங்கள், 10,000 crore ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து அந்த மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் யூனிட் இருக்குல்ல, அவங்களுக்கு ஃபண்டிங் போய் சேரணும், இன்க்ரீஸ் அவங்களோட ஃபினான்ஸ் நிறைய போய் சேரணும், இதான் அவங்களோட எய்ம். அடுத்து அவங்களோட ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா, இந்த ஸ்கீமோட எய்ம்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா, இவங்களோட டார்கெட் ஏரியாஸ் பாருங்கள். உமன் ஆண்டர்பிரினர்ஸ் ப்ளஸ் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உமன் ஆண்டர்பிரினர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும். ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை மக்களே, அவங்களாம் வந்து என்னென்னா அரௌண்ட் 120 டிஸ்ட்ரிக்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இதை வந்து பட்ஜெட்டில் லான்ச் பண்ணாங்க. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பட்ஜெட்டில் லான்ச் பண்ணது. ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட்னா ஒன்றும் இல்லை, அந்த டிஸ்ட்ரிக்டில் வெல்ஃபேர் அண்டு வந்து என்ன சொல்கிறது பப்ளிக்கோட லைக் அந்த டிஸ்ட்ரிக்டில் காஸ்ட் ஆஃப் லிவிங்கோ லைக் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, ஃபினான்ஸ், இதுலேருந்து எல்லாமே அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து ஒரு ரோல் மாடலாக மாற்றணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தால் ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா, 120 டிஸ்ட்ரிக்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா முதல்ல என்ஹான்ஸ் பண்ணணும்னு டார்கெட் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி ஆஸ்பிரேஷன் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் தான் இவங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட். ஓகேங்களா,
அடுத்து ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படின்றத என்ஹான்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போது எக்ஸாம்பிள் சொன்னோன்னு வச்சுக்கலாம், இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப இப்போ ஃபேமஸாக இருக்கும். எப்படி சொல்லணும்னா, இப்போது திண்டுக்கல் பூட்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த இடத்துல பூட்டு ஃபேமஸாக, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு கிளஸ்டர் மாதிரி ஃபார்ம் பண்ணி அங்கே கடை கொண்டு வருவாங்க. ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படின்னு கவர்மெண்ட் டைமில் வரும். அதாவது அந்த ப்ராடக்ட் வந்து அங்கே மட்டும் ஃபேமஸ், அங்கே போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது வந்து கொஞ்சம் இப்போ ஜிஐ டேக் கொடுக்குறாங்கல்ல, லைக் அந்த மாதிரி அந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், அதுதான் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் ஸ்கீம். நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விங்கே தனியாக வச்சுருப்பாங்க, ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட். அங்கே போனீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன ஃபேமஸோ அந்த ப்ராடக்ட்லாம் அங்கே இருக்கும். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், கிரெடிட் லிங்க்டு சப்சிடி எவ்வளோ தராங்கன்னா 35% சொல்கிறாங்க. 35% தராங்க. ஒரு மைக்ரோ யூனிட்டுக்கு 10 lakh, அதில் 35% இவங்களே கவர்மெண்ட்டே சப்சிடி கொடுத்துட்றாங்க, மானியம் மாதிரி கவர்மெண்ட்டே பே பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. அடுத்து வேற என்ன, அவ்வளோதான் மக்களே. இந்த அளவுக்கு இந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சால் போதும். 2020 யார் நோடல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் எவ்வளோ நான் ஃபண்டிங் பாருங்கள், 10,000 crore ஃபினான்ஷியல் 21 ஃபினான்ஷியல் 25 வரைக்கும். ஓகேங்களா. இப்போது அந்த ஸ்கீமை தான் பீகார் வந்து கம்ப்ளீட்டாக ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க, அதுதான் நியூஸில் வந்திருக்கு. ஓகேங்களா. அதோட சாரி மக்களே, டார்கெட் பாருங்கள், 2 lakh மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்டை கொண்டு வரணுன்றது அவங்களோட அப்ஜெக்டிவாக இருந்தது. ஓகேங்களா. அடுத்து அவங்களுக்கு கிரெடிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது பண்ணணும். இப்போ அது மாதிரி ஒரு ப்ராடக்ட் வருது, இப்போ ரைஸ் எடுத்துங்க, அதை பிராண்ட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி விற்றா தான் மக்கள் வாங்குவாங்க. அந்த பிராண்டிங் பண்ணுறது, மார்க்கெட்டிங் பண்ணுறது, அதுக்கான ஃபைனான்ஸுமே கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு கீழே சொல்லியிருக்காங்க பாருங்கள், 50%. இது வரைக்கும் பார்த்தீங்களா, பிராண்டிங் அண்ட் இதுக்கெலாம் வந்து 50% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சைட்லேருந்து தராங்க. ஓகேங்களா, ஃபண்டிங். அடுத்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்சிடி வந்து 35%, மேக்ஸிமம் ஒரு மைக்ரோ யூனிட்டுக்கு 10 lakh வரைக்கும் தராங்க. அதில் 35% வந்து கிரெடிட் லிங்க்டு சப்சிடியாகவே தராங்க. ஓகேங்களா. பெனிஃபிஷியரி கான்ட்ரிபியூஷன் மினிமம் 10%. அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் தான் அந்த மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்டை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன்னா, அந்த லோன் வாங்குற அமௌண்ட்டில் மினிமம் 10% நான் கான்ட்ரிபியூட் பண்ணணும். இப்போ 10 lakhனா 10 lakhல வந்து 10% நான் வந்து என்னோட கேஷை நானே தான் போட்டுக்கணும். அவங்க பேங்க்லேருந்து 90% தருவாங்க. அதுலேயும் வந்து 35% வந்து சப்சிடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சைட்லேருந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் எதுக்கு, அந்த மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்டை என்ஹான்ஸ் பண்ணுறது, அவங்களுக்கான ஃபண்டிங் கொடுத்து அவங்களோட கெப்பாசிட்டி பில்டிங் ரீச் பண்ணுறது, அதனோட பிராண்டிங்கில் ஆரம்பித்து விற்கிற வரைக்கும் இதெல்லாம் பண்ணால் அந்த மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் ஆகும்ல, லைக் அதனால தான் கவர்மெண்ட் பண்ணுறாங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் பார்த்த வரைக்கும் செல்ஃப் ஹெல்ப் குரூப் பர்டிகுலராக வந்து சீட் கேபிட்டல் தராங்க. சீட் கேபிட்டல்னால் ஒன்றும் இல்லை, அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ இனிஷியலாக தராங்கல்ல, அதுதான் சீட் கேபிட்டல். அது வந்து ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு வந்து 4 lakh தராங்க. இங்கே பாருங்கள், ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு எவ்வளோ 4 lakh சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து கேபிட்டல் சப்சிடி பாருங்கள். கேபிட்டல் சப்சிடி வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து 3 crore வரைக்கும் நீங்கள் லோன் வாங்கலாம். அதில் 35% வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்னா 35% லோன் தராங்க. ஓகேங்களா. பிராண்டிங் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் பிராண்ட் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதோ அதில் 50% கவர்மெண்ட்டே தந்துடுறாங்க. ஓகேங்களா. அடுத்து போயிடுமா. அடுத்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீமில் 60% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, 40% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு தராங்க. அந்த ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்ல, அதே தான். அடுத்து இதுவே வந்து நார்மல் ஸ்டேட்னா, இப்போ தமிழ்நாடு இந்த மாதிரி நார்மல் ஸ்டேட்னா 60% சென்ட்ரல் கவர்மெண்ட், 40% ஸ்டேட் கவர்மெண்ட்டு. இங்கே பாருங்கள், சிலர் வந்து யூனியன் டெரிட்டரிஸ் வந்து லெஜிஸ்லேஷன் இல்லாமல் இருக்கும்ல, ஐ மீன் மக்களவை தொகுதிகளே இல்லாமல் சில யூனியன் டெரிட்டரி இருக்கும், அவங்களுக்குலாம் வந்து 90% சென்ட்ரல் கவர்மெண்ட்டே தராங்க, 40% தான் ஸ்டேட் கவர்மெண்ட். ஏன்னா அங்கே வந்து டெவலப்மெண்ட் கம்மியாக இருக்கும், அங்கே என்ன சொல்கிறது, எக்கனாமியும் கம்மியாக இருக்கும், மக்களும் கம்மியாக தான் இருப்பாங்க, அங்கே அவ்வளோ ஃபண்டிங் பண்ண முடியாதுல்ல, அதனால் 90% சென்ட்ரல் கவர்மெண்ட்டே தந்துடுறாங்க. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா, ஹிமாலயன் ஸ்டேட், நார்த் இந்தியன் ஸ்டேட்டில் 100% சென்ட்ரல் கவர்மெண்ட்டே தராங்க. ஓகேங்களா. அடுத்து போயிடுமா. அதான் நோட்டீஸ். அடுத்து நிற்கு பக்கல்துல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் எங்கன்னா இமாச்சல் பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மக்களே. எவ்வளோ மெகாவாட் பாருங்கள், ஹைட்ராலிக் பவர் ப்ராஜெக்ட் 1000 megawatt. பக்கல்துல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கிறிஸ்வார் டிஸ்ட்ரிக்டில். ஓகேங்களா. இதை டெவலப் பண்ணுற போது யாருன்னா சென்னாப் வேலி பவர் ப்ராஜெக்ட்ஸ். ஓகேங்களா. இது ஜாயிண்ட் வெஞ்சராக பண்ணுறாங்க. NHPC, நம்ம கவர்மெண்ட்டோட NHPC இருக்குல்ல, நேஷனல் ஹைட்ரோ பவர் கார்பரேஷன், அவங்களும் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஸ்டேட் பவர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்காங்க, அவங்க 49%, NHPC 49%, PTCன்றது நம்மளோட ஸ்டேட் ஓன்டு பவர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்பெனியா, லைக் ஆமாம், அவங்க வந்து 2% கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இதில் வர ஃபண்டிங்கில் இவங்க 3 பேர் ஷேர் பண்ணி பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஹைட்ரோலிக் அவ்வளோதான். எந்த டிஸ்ட்ரிக்டில் பண்ணுறாங்க, கிறிஸ்துவர் டிஸ்ட்ரிக்ட்
1000 மெகாவாட்ஸு பக்குல் ஹைட்ராலிக் பவர் ப்ராஜெக்ட் யார் 3 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க அதை மட்டும் பார்த்து. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த நியூஸ் போய் மக்களே, ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரிஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இது ஒன்றும் இல்லை மக்களே, நேஷ்னல் லெவலில் பெர்த்து டெத்து இந்த மாதிரி நம்ம நியூஸ்லாம் பார்க்குறல. இப்போது பெர்த்துன்னு வரப்போ சில டைம் வந்து அந்த அந்த மதரே வந்து 1 மந்த்துக்குள்ளேயோ இந்த 42 டேஸ் குழந்தை பிறந்து 42 டேஸ்க்குள்ளே அவங்களுக்கு எதாவது டெத் நடக்குது, நியூட்ரிஷன் குறைபாடு இல்லை ஹெல்த் கண்டிஷனாலே எதாவது நடக்குது அப்படின்னா அதை மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா. இம்ப்ரூவ் பண்ண சென்ஸ் என்னது, அதில் வர டெத்தை வந்து கம்மி பண்ணணும். அதை வந்து அப்பப்போ அசஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து 2021 சொல்லியிருக்காங்க பாருங்கள். 1 மினிட். 2021 பாருங்கள், லாஸ்ட்டாக ஃபினான்ஷியல் 16க்கும் ஃபினான்ஷியல் 21க்கும் இப்போ இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் ரிலீஸ் பண்ணதுன்னா ரிஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இவங்க வந்து சாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் ரிப்போர்ட் 2021 இருக்குல்ல, அந்த ரிப்போர்ட் வச்சு தான் இதை கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் அது வந்து என்னென்னா இப்போ வந்து 93 per lakh, அதாவது 1 லட்சம் பேர் 1 லட்சம் குழந்தை பிறக்குதுன்னா அதில் 93 குழந்தை வந்து அந்த 93 அந்த குழந்தையோ லைக் அதோட மதரோ வந்து 93 பேர் வந்து இறந்துடுறாங்க இப்போ ஃபினான்ஷியல் 21. ஆனால் ஃபினான்ஷியல் 16 பார்த்தீங்கன்னா அது 130 இருந்திருக்கு. 1 lakhல வந்து 130 அந்த மாதிரி ஆயிருக்கு. இப்போ 93 இது ரிடக்ஷன் தானே பண்ணியிருக்காங்க. இது நல்லது. ஆனால் இது இன்னமும் கம்மி பண்ணணும். ஈவனோட டார்கெட் வந்து 70. 1 lakh பர்த் லைவ் பர்த்தில் 70 தான் இருக்கணும். 70 கீழே கொண்டு போனால் தான் ஈவனோட டார்கெட். அதை நோக்கி நம்ம போகணும். ஓகேங்களா. அடுத்து இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட். இது ஒன்றும் இல்லை மக்களே, இப்போது பிறந்த குழந்தை 1 year கேப் 1 year கேப்புக்குள்ளே அந்த குழந்தை இறந்துருது அப்படின்னா அதுதான் இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து முன்னாடி 39 இருந்திருக்கு 2016ல். 1000 லைவ் பர்த்தில் 39 வந்து இறந்துருக்கு அந்த மாதிரி. இப்போ வந்து அது 27 குறைஞ்சிருக்கு. ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தானே. அது ஸ்டில் நம்ம இன்னமும் குறையணும். ஓகேங்களா. அடுத்து நியோநெட்டல் மார்ட்டாலிட்டி ரேட். இது என்னென்னா குழந்தை பிறந்து 42 டேஸா. 1 மினிட் மக்களே, இங்கே கீழே இருக்க பாருங்கள். நியோநெட்டல்லாம் ஒன்றும் இல்லை, குழந்தை பிறந்து 28 டேஸ்க்குள்ளேயே அந்த குழந்தை இறந்துருது அப்படின்னா அது வந்து நியோநெட்டல். அதுவுமே ரெடியூஸ் பண்ணோம்ல, இப்போ வந்து அது ரெடியூஸ் ஆகிருக்கு. நியூஸில் அதுதான் வந்திருக்கு. மவுஸ் இல்லாமல் கஷ்டமாக இருக்கு மக்களே. இங்கே பாருங்கள், நியோநெட்டல் மார்ட்டாலிட்டி ரேட் வந்து இப்போ 19 குறைஞ்சிருக்கு. ஃபினான்ஷியல் 16ல் வந்து 26 இருந்திருக்கு. இப்போ 19 குறைஞ்சிருக்கு. அடுத்து அண்டர் 5 மார்ட்டாலிட்டி ரேட், அதாவது குழந்தை பிறந்து 5 இயர்ஸ்க்குள்ளே டெத் நடக்குது இல்லை, அது வந்து இப்போது 45லேருந்து 31 குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா. இதெல்லாம் சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் தான். நம்ம இன்னும் ஸ்டில் வந்து ரெடியூஸ் பண்ணணும் இதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இது செக்ஸ் ரேஷியோ. இது என்னென்னா 1000 மேலுக்கு எவ்வளோ ஃபீமேல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிற கவுண்ட்டு. இப்போ வந்து 913 ஃபீமேல் இருக்காங்க. 1000 மேலுக்கு வந்து 913 ஃபீமேல் இருக்காங்க. இது சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் தானே. லைக் அதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. கரண்ட்டாக என்ன இருக்குது அதை பார்த்துக்கணும். 913 இருக்குது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். இது உங்களுக்கு தெரியல, இப்போ கரண்ட்டாக வந்து அது குறைஞ்சிருக்கு. 2ன்னு சொல்லியிருக்காங்க. இதனால சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் தான். அது எப்படி சொல்கிறாங்க, எந்தெந்த ஸ்டேட் வந்து பர்டிகுலராக அந்த எஸ்டிஜி டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா கேரளா தான் எல்லாத்துலேயுமே டாப் மக்களே. மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட்டில் ஈவனோட டார்கெட் பிலோ 70 கீழே இருக்கணும்னு சொன்னோன்னா நம்ம இந்தியாவில் வந்து 8 ஸ்டேட் அதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதில் டாப் வந்து கேரளா, தமிழ்நாடுமே அதை அச்சீவ் பண்ணியிருக்கோம். கேரளா வந்து டாப். ஓகேங்களா. அண்டர் 5 மார்ட்டாலிட்டி ரேட், அதாவது குழந்தை பிறந்து 5 இயர்ஸ்க்குள்ளே அது இறந்துருது இல்லை, அதுவுமே வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. இந்தியாவில் 12 ஸ்டேட்ஸ் வந்து அந்த ஈவனோட டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதாவது அண்டர் 5 மார்ட்டாலிட்டி ரேட்டில் 25க்கு பிலோவில் தான் டெத் இருக்கணும். அது வந்து இப்போ அதுலேயும் 12 ஸ்டேட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அது கேரளா தான் டாப்பு. நியோநெட்டல்லாம் சொன்னால, குழந்தை பிறந்து அந்த 28 டேஸ்க்குள்ளே அந்த குழந்தை இறந்துருது அப்படின்னா அது நியோநெட்டல்னு சொல்லுவாங்க. அதில் வந்து 12க்கு கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி ஆகிற டெத்தில் வந்து 12க்கு கம்மியாக இருக்கணும். அதில் வந்து 6 ஸ்டேட் வந்து அந்த அட்டைன் பண்ணிட்டாங்க. அதுலேயும் கேரளா தான் டாப்பு. தமிழ்நாடுமே அதில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து நான் சொன்ன மாதிரி டெஃபினேஷன்லாம் சொல்லியிருக்காங்க. டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்னா அந்த கப்பல் வந்து அவங்க எவ்வளோ ஆவரேஜாக எவ்வளோ குழந்தை பெற்றுக்கிறாங்க அதுதான். அது வந்து குறைஞ்சிருக்கு 2ன்னு சொல்லியிருக்காங்க. இது நல்லதானே, பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணுற இது இல்லை. அதனால் நியோநெட்டல் மார்ட்டாலிட்டி ரேட் வந்து 28 டேஸ்க்குள்ளே அந்த குழந்தை இறந்துருது அப்படின்னா அது நியோநெட்டல் மார்ட்டாலிட்டி ரேட். ஓகேங்களா. இன்ஃபேண்ட் சொன்னல, 1 year ஆகிறதுக்குள்ளே அந்த குழந்தை இறந்துருது. பிறந்ததுலேருந்து 1 year ஆகிறதுக்குள்ளே பிறந்தா இன்ஃபேண்ட். அண்டர் 5னா அந்த குழந்தை பிறந்து 5 இயர்ஸ்க்குள்ளே அந்த குழந்தை இறந்துருதுன்னா அது. ஓகேங்களா. மேட்டர்னல் மார்ட்டாலிட்டி அந்த பேரண்ட் இறந்துடுறாங்க லைக் அது வந்து அது அந்த 42 டேஸ்
அவங்களுக்கு ப்ரெக்னன்சி நடந்து 42 டேஸ்க்குள்ளே அந்த டெத் நடக்கு அப்படின்னா அது மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட். அது ஓகேங்களா, அதான் டெஃபினேஷன் தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போயிடுவோமா? அடுத்து பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து ஒரு நியூ கிரெடிட் கார்டை லான்ச் பண்ணியிருக்காங்க மக்களே. இது ஒன்றும் இல்லை, கிரெடிட் கார்டோட பேர் என்னன்னு பாருங்கள். கோட்டக் சாலிட்டரி கிரெடிட் கார்டு. ஓகேங்களா, இந்த எலைட் ஐ நெட்வொர்த் இண்டிவிஜுவலுக்கு ஃபோக்கஸ் பண்ணி இதை வந்து உங்களுக்கு தெரியல, கிரெடிட் கார்டு மோஸ்ட்லி லான்ச் பண்ணுறப்போ என்ன இருக்கும், இவங்க எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட்ஸ் தருவாங்க. இப்போ ட்ராவல் பண்ணுறப்போ உங்களுக்கு எல்லாம் அந்த அக்காமடேஷன் ஃபெசிலிட்டி இதெல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் இந்த கிரெடிட் கார்டு வச்சு புக் பண்ணுறவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்கும். அன்லிமிட்டட் ஏர்போர்ட் லாங் ஆக்சஸ். அப்புறம் வந்து இப்போது ஏர்போர்ட் லாங் ஆக்சஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போது நீங்கள் அந்த வெயிட்டிங் ஏரியாவில் ஆரம்பித்து உங்கள் திங்ஸ் எடுத்துமே வைக்கிறீங்களா, இதில் வந்து கொஞ்சம் சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கும் இந்த கிரெடிட் கார்டு வச்சு புக் பண்ணுறவங்களுக்கு. அந்த மாதிரி ஆக்சஸ்லாம் தருவாங்க இந்த கிரெடிட் கார்டு வச்சு புக் பண்ணிங்கன்னா. அவ்வளோதான். இதில் என்னென்னா எந்த பேங்க் லான்ச் பண்ணாங்க, அதோட பேர் என்ன, அதை பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்க், அந்த நேம் பார்த்துங்க, கோட்டக் சாலிட்டரி கிரெடிட் கார்டு. ஓகேங்களா, எலைட் ஐ நெட்வொர்த் இண்டிவிஜுவலுக்காக அதை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு போயிடுவோமா? அடுத்து அஃப்லே இந்தியாவும் டிபார்ட்மெண்ட் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு எம்ஓஐ போட்டிருக்காங்க மக்களே. இது என்னன்னா, இது எதுக்காகனா எம்எஸ்எம்ஏ பூஸ்ட் பண்ணுறதுக்காக. மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் சொன்னல, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் பண்ண சொல்லப்போ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டர்ன் ஓவர் பற்றி பார்க்கணும். இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், இருந்தாலும் ஒரு டைம் காட்டுறேன், இந்த ஸ்க்ரீனில் பார்த்துங்க. மைக்ரோ என்டர்பிரைஸ்னால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2.5 crore இருக்கணும், டேர்ன் ஓவர் வந்து 10 crore. அந்த கேட்டகரி யாரெல்லாம் வராங்களோ அவங்க மைக்ரோ என்டர்பிரைசஸ். ஸ்மால் என்டர்பிரைஸ்ன்றப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டே 25 crore, டேர்ன் ஓவர் வந்து 100 crore அப்படின்றவங்க ஸ்மால் என்டர்பிரைஸ். மீடியம் என்டர்பிரைஸ்ன்றவங்க 125 crore வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 500 crore வரைக்கும் டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க ஒரு இயரில் அப்படின்னா அவங்க மீடியம் என்டர்பிரைஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி எம்எஸ்எம்இ கிளாஸிஃபை பண்ணுறாங்களா, அந்த மாதிரி எம்எஸ்எம்இக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எம்ஓஇ போட்டிருக்காங்க. இதில் டிபார்ட்மெண்ட் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அவங்க எதுக்காங்கன்னா, லைக் இப்போ நம்ம ஜிஐ டாக் கொடுக்குறோம்ல, அதுக்கெல்லாம் இந்த மினிஸ்ட்ரி தான் மக்கள். இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கில் வருவாங்க. இவங்க என்ன இதில் வேலை பார்ப்பாங்கன்னா, இப்போ இவங்க ஃபண்டிங் கொடுத்துட்டாங்க ஆஃபல் இந்தியா, அந்த எம்எஸ்எம்இக்கு காசு போயிடும். அந்த காசை வச்சு எம்எஸ்எம்இ ப்ராடக்ட் இது பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்டை வந்து மக்களுக்கு போய் அந்த பிராண்டிங் பண்ணுறது அதெல்லாம் இந்த டிபிஐடி பண்ணுவாங்க. ஓகேங்களா, புரியுதா? ஆஃபல் இந்தியாவும் டிபார்ட்மெண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேடும் எம்ஓஇ போட்டிருக்காங்க மக்களே, எம்எஸ்எம்இ பூஸ்ட் பண்ணுறதுக்காக. எம்எஸ்எம்இ ஃபண்டிங் பண்ணி அவங்களோட ப்ராடக்டை என்ஹான்ஸ் பண்ணணும். ஓகேங்களா, எம்எஸ்எம்இ பூஸ்ட் ஆனால் கண்ட்ரிக்கு நல்லதானே. நம்மளோட ஜிடிபியில் 30% எம்எஸ்எம்இயில் தான் வருது. ஓகேங்களா, அப்போ எம்எஸ்எம்இ ரொம்ப முக்கியமான செக்டர். இந்த இவங்க எவ்வளோ ஃபண்டிங் கொடுக்குறாங்க பாருங்க, $, 2.5 மில்லியன் தராங்க. ஓகேங்களா, அடுத்து இந்த நியூஸ் அவ்வளோதான் மக்களே. நெக்ஸ்ட் போய்டுமா? அடுத்து கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். இது ஒன்றும் இல்லை மக்களே, இப்போ நான் இப்போ தான் சொன்னேன், இப்போ எம்எஸ்எம்இ இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் ஒரு கம்பெனி வருதுன்னா இனிஷியலாக வந்து அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்கன்னா லோனுக்காக பேங்க்கில் போய் நிற்கிறப்போ பேங்க் வந்து லோன் தர பயப்படுவாங்க. ஏன்னா நீங்கள் சம்பாதிப்பீங்க, ப்ராஃபிட் ஆகுன்றதுக்கு உத்தரவாதம் என்ன கிடையாது. ஓகேங்களா, அப்போ அந்த டைமில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த ஸ்டார்ட் அப்ஸை பேக்கப் பண்ணுறாங்க. என்னன்னா, நீ இவங்களுக்கு லோன் கொடு, இவங்க கொடுக்குற லோனுக்கு இவங்க பே பண்ணால் நான் உங்களுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்களா, அதுதான் இந்த ஸ்கீம், கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். ஓகேங்களா, இதில் என்ன நியூஸில் இது என்ன நியூஸ்னால், முன்னாடி வந்து இருந்த அந்த ஸ்டார்ட் அப்ஸ் அந்த கேரண்டி கவர் இருந்ததெல்லாம் இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் வந்து அப் டு 10 lakh வரைக்கும் லோன் வாங்குறாங்க அப்படின்னா அதில் 85% அமௌண்ட் இருக்கும்ல, 8.5 lakh, அந்த 8.5 lakh வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேக் பண்ணுவாங்க. அந்த பேங்க் வந்து அந்த சப்போஸ் அந்த எம்எஸ்எம்இ அந்த ஸ்டார்ட் அப் அந்த காசை தரலாம், நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, பேங்க் கிட்ட சொல்லுவாங்க. சப்போஸ் ஒரு ஸ்டார்ட் அப் வந்து 10 lakh இருந்து 20 lakh இந்த கேபிள் லோன் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு 75% வந்து அந்த அசூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து கொடுக்குற ஃபண்டிங்க்கு வந்து பேக்கப் பண்ணுறாங்க மக்களே. 10 lakh வரைக்கும் பண்ணுறாங்கன்னா 85% வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேக் பண்ணுறாங்க. 20 lakh பண்ணுறதுல வந்து 75%. ஓகேங்களா, இதை யார் சொல்லியிருக்கா? டிபார்ட்மெண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வரும். கரண்ட் மினிஸ்டர் வந்து பியூஷ் கோயல், காமர்ஸ் மினிஸ்டர் வந்து பியூஷ் கோயல். ஓகேங்களா, இதில் வந்து இன்னொன்று பாருங்கள், ஆனுவல் கேரண்டி ஃபீ ரிடக்ஷன் ஒன்று சொல்கிறாங்க. ஸ்டார்ட் அப்னு வரப்போ அவங்க இப்போ இந்த ஃபண்டிங் வாங்குறாங்கல்ல, இவங்க கேரண்டி ஃபீன்னு ஒன்று கட்டணும், ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ அப்படின்னு கட்டணும். அதாவது அவங்களோட டோட்டல் அவங்க வாங்குற லோனில் முன்னாடி வந்து 2% வந்து அவங்க கேரண்டி கட்டணும். அதாவது கவர்மெண்ட் பேக் பண்ணுறாங்க, இருந்தாலும் கேரண்டி கவர் இவங்க கட்டணும். இவங்க சைட்லேருந்து அவங்க வாங்குற மொத்த கேபிட்டல் லோனில் 2% வந்து அவங்க கட்டணும். இப்போ அதை 1% குறைச்சிருக்காங்க. இதனால் அந்த ஸ்டார்ட் அப்புக்கு பெனிஃபிட் தானே. 2% 1% குறைச்சதால அவங்க
அவங்க மிச்சம் இருக்கிற அந்த 1% கேபிட்டல் அவங்களோட ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல. எல்லா ஸ்டார்ட் அப்பும் கிடையாது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 27 சாம்பியன் செக்டார்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ எம்எஸ்எம்இ ஸ்டார்ட் அப்ஸ்னு வரப்போவே நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வருது, நிறைய விதமான கம்பெனிஸ் வருது. அதில் சில செக்டார்ஸ் மட்டுமே இவங்க வந்து சாம்பியன் செக்டார்ஸ் அப்படின்னு வந்து பண்ணியிருக்காங்க. அந்த சாம்பியன் செக்டாரில் இருந்தால் மட்டும் அந்த ஆனுவல் கேரண்டி கவரை வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நீங்கள் 2% கட்டுறதுலேருந்து இப்போ 1% மட்டும் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நியூஸ். ஓகே, அடுத்து இந்த ஸ்கீம் இனிஷியலாக அந்த கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ், அந்த கேரண்டி ஸ்கீம் ஸ்டார்ட் அப் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2022. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 2022. இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து டிபார்ட்மெண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். ஓகேங்களா, கொலேட்ரல் ஃப்ரீ இதுதான். ஓகேங்களா, அடுத்து இந்த லோன் எங்கெங்கனாலும் போய் வாங்கலாம்னு அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் எல்லாருக்கிட்டேருந்து வாங்கலாம், என்பிஎஃப்சிஸ் கிட்டேருந்து வாங்கலாம். அடுத்து செபி ரிஜிஸ்டர்டு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், ஒன்றும் இல்லை, அவங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி, அவங்க செபி ரிஜிஸ்டர் புரோக்கர் கம்பெனி, அவங்ககிட்டேருந்து கூட நீங்கள் லோன் வாங்கலாம். ஓகேங்களா, கேரண்டி கவர் வந்து டிபார்ட்மெண்ட் ப்ரொமோஷன் இன்டர்நேஷனல் ட்ரேட் தான் இதை பார்த்துக்கிறாங்க. ஆனால் கேரண்டி கொடுக்கறதுக்கு தனியாக ஒருத்தர் விங் இருக்குது, நேஷனல் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்டி கம்பெனி லிமிடெட். இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேக் பண்ணுறது தான். இவங்க தான் அந்த கேரண்டி கவரை ப்ரொவைட் பண்ணுவாங்க. சொன்னால 85%, 75% அந்த கேரண்டி கவரை இவங்க தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் போயிடுவோம். அடுத்து இன்டர்நேஷ்னல் நியூஸ். அதானி பூட்டானும் அதானியும் சேர்ந்து ஒரு எம்ஓஐ போட்டிருக்கு. பூட்டானும் நம்மளோட அதானி கம்பெனி சேர்ந்து ஒரு எம்ஓஐ போட்டிருக்காங்க. மலைக்கு ஹைட்ரோஎலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் பூட்டானில் பண்ண போகிறாங்க. எவ்வளோ மெகாவாட் பாருங்கள், 5000 மெகாவாட். எந்த இடத்துல பண்ணுறாங்கன்னா வாங்சூ ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட், அது பேர். எங்கன்னா பூட்டானோட ட்ரங்க் கிரீன், 1 minute, இங்கே மவுஸ் காணும். ஓகேவா, பூட்டானோட ட்ரங்க் கிரீன் பவர் கார்பரேஷன். ஓகேங்களா, அங்கே தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா, எவ்வளோ மெகாவாட்டு யார் பண்ணுறா, அதானி பூட்டானும் சேர்ந்து பண்ணுறாங்க. எந்த பிளேஸில்? ஓகேங்களா, வாங்சூ ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் அதோட நேம். ஓகேங்களா, அவங்களோட பூட்டானோட டார்கெட் என்னன்னா 2040 2000 மெகாவாட் ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன் பண்ணணும். அதில் ஒன் ஆஃப் த இனிஷியேட்டிவ் தான் இந்த எம்ஓஐ போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அவங்களோட ஹைட்ரோ பவர் கெப்பாசிட்டி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. ஓகேவா, நெக்ஸ்ட் போயிடுவோம். அடுத்து வியட்நாம் லான்ச்டு ரெனியூவபிள் கோல்டன் விசா. இது நம்ம இந்தியன் ப்ரொஃபஷனல்ஸ்க்காகவே பண்ணியிருக்காங்க. அங்கே வியட்நாமில் போயிட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, வியட்நாமுக்கு டூரிஸ்ட் போகிறாங்க, ஆண்டர்பிரினர்ஸ் போகிறாங்க, படிக்கிறதுக்கு போகிறாங்கன்னு வச்சுங்க. அவங்களுக்கு கொடுக்குற விசா வந்து 10 இயர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி 10 இயர் ரினியூ பண்ணுற மாதிரி ஒரு கோல்டன் விசா இந்தியன் கன்சியூமர்ஸ்க்காக மட்டுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதை பர்டிகுலராக ஐ நெட் டு தி இண்டிவிஜுவலை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த விசா லான்ச் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஏன்னா 10 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த விசா யூஸ் பண்ணிக்கலாம் மக்கள், ரெனியூவபிள் விசா. ஓகேவா, அவ்வளோ. எந்த ஒரு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணாலும் விசா முக்கியம் இல்லை. லைக் அந்த விசாவில் இருக்கிற ஃபார்மாலிட்டிஸ், அதை வாங்குற டிலே, அதெல்லாம் ரெடியூஸ் ஆகும் இவங்க இந்த மாதிரி 10 இயர்ஸ் ரெனியூவபிள் விசா லான்ச் பண்ணுறதால. யார் லான்ச் பண்ணுறா? வியட்நாம். ஓகே, யார் எலிஜிபிள் பாருங்கள். டூரிஸ்ட், ஆண்டர்பிரினர், ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ், இன்வெஸ்டர்ஸ். நீங்கள் வியட்நாமில் இங்கே தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்குமே அது. ஓகேங்களா, அடுத்து ஸ்கில்டு ப்ரொஃபஷன்லாம் சொல்கிறாங்க. ஐடி, ஹெல்த் கேர், எஜுகேஷன், க்ரீன் எனர்ஜி, இதில் நீங்கள் ஏதாச்சும் அங்கே போய் ஸ்கில் லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னாவும் உங்களுக்குமே இந்த விசா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் போயிடுவோம். அடுத்து யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா உத்தரகாண்டுக்கு ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க மக்களே. எவ்வளோனா 1910 crore. எதுக்குன்னா உத்தரகாண்டோட அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு, ரயில்வேஸ் இந்த மாதிரி பண்ணுறதுக்காக, என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை, சீவரேஜ், சானிடைசேஷன் ஃபெசிலிட்டிலாம் என்ஹான்ஸ் பண்ண போகிறாங்க உத்தரகாண்டில். ஓகேங்களா, டார்கெட்டட் ஏரியா பாருங்கள். பித்தோகர், சித்தர்கஞ்ச், ருத்ராப்பூர், காஷிப்பூர், பர்டிகுலராக இந்த 4 பிளேசஸ். யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் உத்தரகாண்டுக்கு லோன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 1910 crore. ஓகேங்களா, அவங்களோட அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. எந்த 4 பிளேசஸ்? பித்தோகர், சித்தர்கஞ்சி, ருத்ராப்பூர், காஷிப்பூர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு போயிடுவோம். அடுத்து இந்தியா நியூசிலாந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ரீசெண்டாக பார்த்தல யூகேவோட நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டே ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. அதோட பெனிஃபிட்ஸ் நான் அந்த நியூஸில் சொன்னேன்ல, நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் பூம் ஆகும். ஓகேங்களா, அதுக்காக நிறைய கரண்ட்டாக 14 கண்ட்ரிஸோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்தியா போட்டிருக்கு. இப்போது யூகேவோட சேர்த்து 15 வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா, இப்போ அதேமாதிரி அடுத்த கண்ட்ரியோட நெகோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நியூசிலாந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் 1 or 2 இயரில் நியூசிலாந்து கூடமே கன்ஃபார்ம் ஆகிட்டு நம்மளோட இவங்களுக்கு பண்ணுற எக்ஸ்போர்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகும் இதனால். ஓகேங்களா, சொல்கிறாங்க பாருங்கள், எய்ம்ஸ் டு பூஸ்ட் பைலேட்ரல் ட்ரேட், இன்வெஸ்ட்மெண்ட், எக்கனாமிக் கோஆப்ரேஷன், இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகேங்களா, இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு ஃபஸ்ட் லெவல் ஆஃப் டாக் வந்து நடந்திருக்கு. எங்கன்னா நியூஸ் டெல்லியில், இதுதான் நியூஸ். ஓகேங்களா, இது ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அடுத்து
இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி குளோபல் மீத்தேன் ட்ராக்கர் அப்படின்றத ரிலீஸ் பண்ணுங்க. அதாவது எந்தெந்த கண்ட்ரி எவ்வளோ அளவு மீத்தேன் வந்து எமிட் பண்ணுறாங்க. மீத்தேன் வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை பாதிக்கும்ல, லைக் வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, க்ரீன் ஹவுஸ் கேஸ்க்கு தான் அது. ஓகேங்களா, அதை வந்து யார் யார் எவ்வளோ எமிட் பண்ணுறாங்கன்னு ஒரு ட்ராக்கர், அந்த ட்ராக்கர் வந்து 2025 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ சொல்கிறாங்க பாருங்கள், 145 பில்லியன் டன்ஸ் ஆஃப் மீத்தேன் எமிஷன்ஸ் வந்து 2024 நடந்திருக்கு. மீத்தேன் வந்து நமக்கு தெரியும், நம்மளோட அக்ரிகல்ச்சர் லேண்டில் கீழே நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு பொருளை வந்து பூமிக்கு அடியில் புதைச்சி வச்சிங்கன்னா அதுலேருந்து உருவாகி வரும் நமக்கு, அதுதான் மீத்தேன் கேஸ். ஓகேங்களா, மோஸ்ட்லி லேண்ட்ஸ் நம்ம லேண்டில் கூட நிறையவே இருக்கும். ஓகேங்களா, பர்டிகுலராக வந்து நம்மளோட க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனில் மீத்தேன் தான் 30% சொல்கிறாங்க. 30% வந்து அதிகமாக எமிட் ஆகிறது மீத்தேன் தான். எப்போ மீத்தேன் கேஸ் ரொம்ப அதிகமாகனா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ்க்கு அப்புறமா தான் அதிகமாக. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தான் தெரியல, நம்ம இண்டஸ்ட்ரி நிறைய இது பண்ணுறதுக்காக வந்து கம்பெனிஸ் டெக்னாலஜி எப்போல்லாம் இன்வால்வ் வச்சோ அதான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். 18th centuries, அதுக்கு முன்னாடிலாம் பெருசாக இண்டஸ்ட்ரி இருக்காது. 18th century அப்புறம் நம்ம இண்டஸ்ட்ரி நிறைய பூம் ஆச்சு. நிறைய வெஸ்டர்ன்ஸ் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மேஜர் டெக்கில் இருந்து நிறைய எல்லா விதமான இண்டஸ்ட்ரீஸும் பூம் ஆனது இந்த 18th century. அதுக்கப்புறம் தான் அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் அதுக்கு, ஏன்னா நம்ம லேண்டை நிறைய யூஸ் பண்ணாமல் ஆரம்பிக்கிறோம்ல, அப்போது க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிட் ஆகுது, லைக் அதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா, மேஜர் சோர்ஸஸ் பாருங்கள், அக்ரிகல்ச்சர், எனர்ஜி, ஆயில் அண்ட் கேஸ், கோல், அப்புறம் இங்கேருந்துலாம் அதிகமாக வந்து அந்த கேஸ் வந்து எமிட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஃபாசல் ஃபியூவல் செக்டார் இந்த கார்பன் டை ஆக்சைடு எரிக்கிறதால வருது இல்லை மக்களே, அது சாரி லைக் நம்ம பேர்ன் பண்ணுறதால கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகுதுல்ல, அதுவே வந்து 75% எமிஷன்ஸ் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதில் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன பார்க்குறோன்னா, யார் இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி. ஓகேங்களா, க்ரீன் ஹவுஸ் கேஸ் அந்த மீத்தேன் வந்து நம்மளோட 30% எமிஷன்ஸ்க்கு மீத்தேன் தான் காரணம். அது மட்டும் பார்த்துக்கங்க. 2024 எவ்வளோ டன்ஸ் எமிட் ஆயிருக்கு மீத்தேன் மட்டும், 145 மில்லியன் டன்ஸ் வந்து எமிட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இந்த அளவுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். ஓகேங்களா, இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சியோட ஸ்டாட்டிக் பார்த்துங்க. டாப் எமிட்டர்ஸ் யார் பாருங்க, சைனா. மோஸ்ட்லி அவங்க தான் நிறைய இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷனில் யூஎஸ்க்கு அடுத்து அவங்க தான் இருக்காங்க. அவங்க தான் நிறைய, அவங்க பாப்புலேஷன் அதிகம் இல்லை, அவங்க தான் நிறைய எமிட் பண்ணுறாங்க. சைனா, யூஎஸ், ரஷ்யா, ஈரான், துர்க்மெனிஸ்தான், அடுத்து இந்தியா இருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 3 கண்ட்ரிஸ் பார்த்துங்க. எப்போவுமே எந்த ரிப்போர்ட்லையுமே ஃபஸ்ட்டு மினிமம் 3 கண்ட்ரிஸ், மேக்ஸிமம் 5 கண்ட்ரிஸ் பார்க்குறது நல்லது. ஓகேங்களா, ஆயில் அண்ட் கேஸ் செக்டார் வந்து 75% இது வந்து ரிடக்ஷன் வந்து கம்மி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து இது பாருங்கள், இது நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து $1 1 பில்லியன் ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா அவங்க வந்து இப்போ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் க்ரைசிஸ் வந்து அவங்க நாட்டில் வந்து எக்கனாமிக் க்ரைசிஸ் போயிட்டுருக்குல்ல, அதனால் இதில் பாருங்கள் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை மக்களே, இப்போ நம்ம கண்ட்ரியில் ரெசிடென்ஸ் இருக்க நீங்கள் நானெல்லாம் இருக்கும்ல, நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறோம், பொருளை வாங்குறோம், விற்கிறோம், எக்கனாமி வந்து ஃப்ளோ ஆகுதா, மணி சர்க்குலேட் ஆகுதா. ஒரு கண்ட்ரியில் மணி சர்க்குலேட் எப்படி ஆகுறதுன்னு இருக்கும், மற்ற வேர்ல்டு ஃபுல்லாக மணி சர்க்குலேஷன் எப்படி ஆகுறதும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க தெரியுமா, அது பேர் தான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். எக்கனாமிக் டிரான்சாக்ஷன் வித்தின் த கண்ட்ரி வித் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, டெஃபினேஷனாக பார்த்தோன்னா நம்மளோட டொமஸ்டிக்காக ஒரு கண்ட்ரியில் மணி சர்க்குலேட் எவ்வளோ ஆகுது அப்படின்றதுக்கும் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டில் எவ்வளோ மணி சர்க்குலேட் ஆகுது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ அது சிக்னிஃபிகண்ட் ஃப்ராக்ஷன் ரொம்ப கம்மியாச்சுன்னா அதுதான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ். அது வந்து பாகிஸ்தானில் நடந்துட்டு இருக்கு. அதனால இதுக்கு $1 பில்லியன் US வந்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் பாகிஸ்தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்து போயிடுவோம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இது ஒன்றும் இல்லை, இது டார்க் ஃபோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இமேஜினரி பார்ட்டிகல் தான். இதை டிடெக்ட் பண்ணுறதுக்காக மேக்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து ஆல்ரெடி ரொம்ப வருஷமாக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு ரிசல்ட்ஸ் வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டான்ஸோட மாஸ் எப்படி இருக்கும், அது எப்படி ஃபார்ம் ஆச்சு, அந்த ஃபோட்டான்ஸ் இருக்கிற இடத்துல எனர்ஜி டென்சிட்டி எப்படி இருக்குது, லைக் அங்கே லிவிங் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, அந்த ஃபோட்டான்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு, அதனால நம்ம கேலக்ஸியில் இருக்கிற மற்ற விஷயத்துக்கு அதனால் என்ன பாதிப்பு இருக்கும், லைக் அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறாங்கல்ல, அதுக்காக கொண்டு வந்தது தான் அந்த மேக்ஸ் மேக்னடைஸ்டு டிஸ்க் அண்ட் மிரர் ஆக்சியோன் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேங்களா, அதோட ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை இப்போ இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், நான் சொன்ன மாதிரி டிசைன் டு சர்ச் டார்க் மேட்டர் கேண்டிடேட்ஸ் லைக் ஆக்சியோன்ஸ், டார்க் ஃபோட்டான்ஸ் வச்சு ரிசர்ச் பண்ணுறதுக்கு தான். ஓகேங்களா, இதில் இன்னும் அது ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் ரிசல்ட்டை மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதை மட்டும் பார்த்துங்க. அந்த மேக்ஸ் அதோட எக்ஸ்பென்ஷன் அது மட்டும் போதும். டார்க் ஃபோட்டான்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் பார்ட்டிகல். ஓகேங்களா,
அது இன்னுமே அது ப்ராப்பரான ஒரு டென்சிட்டியோ இல்லை அதோட சைஸோ வந்து யாரும் டிஃபைன் பண்ணல, அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து சோன்கர் ட்ரோன்ஸ். இது ஒன்றும் இல்லை, பாகிஸ்தான் நம்ம மேலே ட்ரோன்ஸ் நிறைய பண்ணாங்க மக்களே, நம்ம நிறைய லான்ச் பண்ணாங்கல்ல, அந்த ட்ரோன் தான். லே லடாக்கில் இருக்கிற பிளேஸ், அங்கே சர் க்ரீக் அப்படின்ற பிளேஸில் அரௌண்ட் 300 to 400 ஸ்னோகர் ட்ரோன்ஸை வந்து அவங்க அட்டம் பண்ண ட்ரை பண்ணாங்க. நம்ம எல்லாத்தையுமே அதை நம்ம தடுத்துட்டோம். ஓகேங்களா. அந்த ட்ரோன் பற்றி நியூஸில் வந்திருக்கு. அந்த ட்ரோன் யார் ரெடி பண்ணதுன்னா டர்க்கியோட நம்ம ரீசெண்டாக நிறைய இஷ்யூஸ்லாம் போயிட்டுருக்கு. ஏன்னா டர்க்கி வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா. இதில் நீங்கள் என்ன பார்க்கணும், எக்ஸாம்பிள் ஆகிட்டப்பல அந்த ஸ்னோகர் ட்ரோன்ஸை யார் மேனுஃபேக்சர் பண்ணது? டர்க்கி பேஸ்ட் டிஃபென்ஸ் கம்பெனி தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இது ஒரு அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸ் தான். லைக் வந்து அதில் எதுவும் மேன்லாம் இருக்க மாட்டாங்க, டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதை சென்ட் பண்ணுவாங்க, லைக் அந்த மாதிரி. ஓகேங்களா. இதில் இப்போ பகல்காம் அட்டாக் நடந்ததுக்கப்புறமா அந்த கவுண்டர் அட்டாக் பண்ணப்போ இதை வச்சு தான் அவங்க தாக்குனாங்க, லைக் அதனால் இந்த நியூஸில் வந்திருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, இது உங்களுக்கே தெரியும், செகண்ட் வேர்ல்டு வார் நடந்து 8 years ஆகிடுச்சு. அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ரஷ்யா வந்து அதோட விக்ட்ரி நடந்து 8 years ஆகிடுச்சு. 8 years அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ரஷ்யா வந்து இப்போ ஈவெண்ட் நடத்திருக்காங்க. ரஷ்யாவோட இது உங்களுக்கு தெரியும், சோவியத் யூனியன் அவங்க யாரை பீட் பண்ணாங்கன்னா ஜெர்மனியோட நாசி படைன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கள தான் பீட் பண்ணி தான் இந்த வேர்ல்டு வார் 2 எண்ட் ஆச்சு. ஓகேங்களா. நம்ம இந்தியா சைட்லேருந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஆனால் வந்து அந்த பகல்காம் அட்டாக்னா நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ணோம்ல, ஆப்ரேஷன் சிந்தூர் லான்ச் பண்ணாதனால அவர் போகல. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோட மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இணையமைச்சர் சொல்லுவாங்கன்னா சஞ்சய் சேத், அவர் தான் போயிருப்பார். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து ராஜ்நாத் சிங். ஓகேங்களா. அதோட டெபுட்டி இணையமைச்சர் ஸ்டேட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் சஞ்சய் சேத் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். இந்த ஈவெண்ட்டுக்கு சீஃப் கெஸ்ட் வந்து சைனாவோட பிரசிடென்ட் ஷி ஜின்பிங். ஓகேங்களா. சைனாவோட கரன்சி என்னன்னு பார்த்தாங்க RMB. ஓகேங்களா. அடுத்து இது May 9 தான் அவங்க வின் பண்ணதை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால் அந்த டேவை கமெமரேட் பண்ணுறதுக்காக இது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இதை யார் அப்சர்வ் பண்ணணும்னு சொன்னதுன்னா 1995 அந்த டைமில் ரஷ்யாவோட பிரசிடென்ட் போரிஸ் எல்ஸ்டின் அப்படின்றவர் தான் சொன்னார், இந்த மாதிரி நம்ம இந்த டேவை வந்து அந்த விக்ட்ரியோட டேவை நம்ம கமெமரேட் பண்ணணும்ன்ட்டு. ஓகேங்களா. அந்த வேர்ல்டு வார் 2 மட்டும் பாருங்கள், அரௌண்டு சோவியத் சிவிலியன்ஸ் வந்து மிலிட்ரி சிவிலியன்ஸ் 25 to 27 மில்லியன் சிவிலியன்ஸ் வந்து இறந்துருக்காங்க. ஓகேங்களா. ஓகே மக்களே, May 10 முடிஞ்சது. அடுத்து May 11 போயிடுமா? அடுத்து May 11 ஃபஸ்ட்டு நியூஸ் மக்களே, என்ன நியூஸ் பாருங்கள். இது நேஷ்னல் ஸ்கீம் ஃபார் அப்கிரேடேஷன் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஐடிஐனா தெரியல, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், அவங்கள அப்கிரேட் பண்ணுறதுக்காக ஒரு நேஷ்னல் ஸ்கீம் ஆல்ரெடி பட்ஜெட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. அடுத்து இன்னொன்று பண்ணுறாங்க, நேஷ்னல் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் ஆஃப் ஸ்கில்லிங். அதாவது இப்போது காலேஜ் படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த காலேஜ் படிக்கிற போதே அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஸ்கில்லிங் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க நமக்குள்ள. இதுவும் பட்ஜெட்டில் வந்தது தான். அதுதான் சொன்னேன், பட்ஜெட்டில் வந்த நியூஸ் தான் இப்போ ஆல்ரெடி நம்ம பட்ஜெட்டில் வந்து படிச்சிருந்தோன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. ஆமாம் இது படித்தோம் அப்படின்ட்டு. அதை வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க நியூஸ். தான் இப்போது இந்த நேஷனல் ஸ்கீம் ஃபார் அப்கிரேடேஷன் ஆஃப் IITs அதுக்கு மட்டும் எவ்வளோ ஃபண்டிங் பண்ணால் 60,000 crore மக்களுக்கு. அதில் 30,000 crore வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 20,000 crore கான்ட்ரிபியூட் பண்ணணும். அப்போ என்ன அர்த்தம், இது சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம், சென்ட்ரலி செக்டார் ஸ்கீம் கிடையாது, ஸ்பான்சர்டு ஸ்கீம். ஓகேங்களா. இன்னும் ஒரு 10,000 வந்து அந்த இண்டஸ்ட்ரி இருக்காங்கல்ல, அந்த இண்டஸ்ட்ரியே கொடுப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற 30,000 crore ADBயும் வேர்ல்டு பேங்க்கும் அதில் 50% வந்து ADBயும் வேர்ல்டு பேங்க்கும் தருவாங்க. 30,000 crore 15,000 crore தானே 50%, அதை வந்து ADBயும் வேர்ல்டு பேங்க்கும் சேர்ந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. நம்மளோட இண்டஸ்ட்ரியல் ITI இருக்குல்ல, அதை அப்கிரேட் பண்ணுறதுக்காகவும் அடுத்து யூத்துக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காகவும் இந்த ஸ்கீம் மக்களே. ஓகேங்களா. இந்த யூத்துக்கு ஸ்கில் ட்ரைனிங் சொன்னல, அது டார்கெட் பாருங்கள், 20 lakh யூத்தை நெக்ஸ்ட் 5 yearsல அதை வந்து ட்ரெயின் பண்ணணும். இண்டஸ்ட்ரியில் இப்போ அப்கமிங் என்னென்ன டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், மிஷின் லேர்னிங், அடுத்து குவாண்டம் டெக்னாலஜி, இது ரிலேட்டடாக வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கணும். இப்போ ஒரு கம்பெனி இருக்கும், அந்த கம்பெனியில் என்ரோல் ஆகி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஸ்கில்லிங் கொடுப்பாங்க, அவங்களுக்கு வந்து இன்சென்டிவ் கொடுப்பாங்க. ஓகேவா. இது வழியாக அவங்க படித்து முடிச்சுட்டு வரப்போ அவங்களுக்கு இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஸ்கில் இருக்கும்ல, உடனே எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும். அதுக்காக தான். ஓகே, அடுத்து போயிடுமா. பாக்ரா நங்கல் டேம் வாட்டர் ஷேரிங் டிஸ்பியூட். இது ஒன்றும் இல்லை மக்களே, பஞ்சாபுக்கும் ஹரியானாக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் போயிட்டுருக்கு. அது வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் போக போகிறாங்க அவங்க. அது வந்து இப்போ நியூஸாக வந்திருக்கு. என்னென்னா, ஹரியானா வந்து அடிஷ்னலாக 4,500 லைக் வாட்டர் கியூசெக்னு சொல்லுவாங்களா, வாட்டர் அந்த அவ்வளோ கியூசெக் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. வாட்டர் தான் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க அவங்களோட இரிகேஷனுக்கு. அடிஷ்னல் வாட்டர் அவங்களோட
தேவைப்படுது. ஆனால் அதை பஞ்சாப் கொடுக்க அதை அப்போஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு கம்மியாக இருக்குது, அடிக்யூட்டாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து இப்போ ஹரியானா வந்து சுப்ரீம் கோர்ட் போக போகிறாங்க. அதுதான் நியூஸாக வந்திருக்கு. ஓகேங்களா? யார் எந்த ஸ்டேட்டு? பஞ்சாப் அண்ட் ஹரியானா பாக்ரா நங்கல் டேம் அதுலேருந்து தான் அந்த ரிவர் அந்த டேம் டிஸ்பியூட் தான். இப்போ நம்ம இங்கே காவிரி டிஸ்பியூட் பார்க்கல, அதே சேம் கைண்டு தான் இது. ஓகேங்களா? ஹரியானா டிமாண்ட் என்ன? 4,500 கியூசெக்ஸ் வந்து கேட்குறாங்க. அதை வந்து பஞ்சாப் தர ரெடியாக இல்லை. ஓகேங்களா? இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டை போகிறாங்க. இது சம்மந்தமான ஆக்ட்ஸு லீகல் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். வாட்டர் சம்மந்தமான டிஸ்பியூட்லாம் வந்து ஸ்டேட்டோட லிஸ்ட்டில் இருக்குது மக்களே. நம்மளோட கான்ஸ்டியூஷனில் 3 இருக்குது. ஏதாச்சும் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கீம் வருது, ஏதாவது ஒரு பர்டிகுலர் இப்போ ஹெல்த் செக்டார் இருக்குது, ரோடுவேஸ் இருக்குது, ரயில்வேஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு செக்டாரும் ஒரு லிஸ்ட்டில் இருக்கும். ஸ்டேட் லிஸ்ட்டு, யூனியன் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டு அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குன்னா அதில் சேஞ்சஸ் வந்து ஸ்டேட்டே பண்ண முடியும், அமெண்ட்மெண்ட்ஸ் அவங்களால பண்ண முடியும். யூனியன் லிஸ்ட்னா யூனியன் கவர்மெண்ட் தான் பண்ண முடியும். கன்கரண்ட் லிஸ்ட்னா 2 பேரும் பேசி 2 பேருக்கு ஈக்குவலாக அதில் சேஞ்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? வாட்டர் டிஸ்பியூட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களால சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? இதை வந்து ரெகுலேட் பண்ணுறது வந்து யூனியன் கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணுறாங்க. அதில் வந்து என்ட்ரி 56 யூனியன் லிஸ்ட்டில் என்ட்ரி 56 அது வழியாக வந்து அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸும் பண்ணலாம். அதுதான் சொல்ல வராங்க. அடுத்து ஆர்டிகல் 261, 262 அது எதை பற்றி பேசுதுன்னா, இந்த மாதிரி வாட்டர் சம்மந்தமான இன்டர் ஸ்டேட் டிஸ்பியூட் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்லிமெண்ட்டில் எப்படி தீர்வு காணணும் அதை பற்றி பேசுதான் ஆர்டிகல் 262. ஓகேங்களா? அடுத்து இது இன்டர் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் 1956 இருக்குது. இது எதுக்குன்னா, இப்போ நம்ம முல்லை பெரியாருக்கு வந்து குழு தனியாக ஃபார்ம் பண்ணிப்பாங்க. நீங்கள் நிறைய பேர் கேள்வி நியூஸ்லாம் அடிக்கடி பார்ப்பீங்க. அந்த குழு வந்து கூடி அடிக்கடி பேசுவாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு ட்ரிபுனல் ஃபார்ம் பண்ணாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஆளுங்க இருப்பாங்க, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஆளுங்க இருப்பாங்க. 2 ஸ்டேட் மூலம் சம்மந்தம் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆளுங்க இருப்பாங்க. இவங்க 3 பேர் சேர்ந்து இவ்வளோ % வாட்டர் ஷேரிங் கொடுக்கணும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வருவாங்க. அதுதான் இன்டர் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் 1956. அந்த மாதிரி இது வழியாகவும் நம்ம டிஸ்பியூட்டர்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் ஹரியானா இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க சுப்ரீம் கோர்ட் போக போகிறாங்க. அதான் நியூஸில் வந்துருக்கு. ஓகேவா? அடுத்து குளோபல் யூனிவர்சிட்டிஸ். இது ஒன்றும் இல்லை மக்களே, நவி மும்பையில் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் நியூயார்க்கை சேர்ந்தது. அடுத்து யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு யூனிவர்சிட்டி. இவங்க 2 பேர் இவங்களோட கேம்பஸை நவி மும்பையில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதனால் என்ன நடக்கும்? இப்போது ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் இங்கே உள்ள வருதா, இப்போ நம்ம அந்த யூனிவர்சிட்டியில் என்ரோல் ஆகி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க லெவல் ஆஃப் கரிக்குலமை இங்கேயே இருந்து படிக்கலாம். ஓகேங்களா? இது ஏன் மும்பை பண்ணுறாங்கன்னா, அவங்க பட்ஜெட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்டேட் பட்ஜெட்லேயே எஜுகேஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்காக நிறைய இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணிங்க. அதில் ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. ஓகேங்களா? இனிமேல் லோக்கல் இப்போ மும்பையில் இருக்கிற ரெசிடென்ட்ஸுமே இந்த மாதிரி அவங்க ஆஸ்திரேலியா நியூயார்க்கில் இருக்க யூனிவர்சிட்டி அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷனை இங்கே நமக்கு லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு இந்த யூனிவர்சிட்டியில் போய். ஓகேங்களா? அதுதான் எந்த பிளேஸில் நவி மும்பை மகாராஷ்டிராவில் யார் 2 யூனிவர்சிட்டி ஆஃப் நியூயார்க்கு யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா, இவங்க 2 யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? இது எது கீழே அலைன் ஆகுதுன்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 கீழே தான் இந்த கேம்பஸ் எல்லாம் செட்டப் பண்ணுறது அலைன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து அதானி கிரீன் எனர்ஜி வேர்ல்டு ஃபஸ்ட்டு ரெனியூவபிள் ஐபிபினா ஒன்றும் இல்லை மக்களே, இண்டிபெண்ட் பவர் ப்ரொடியூசர் வாட்டர் பாசிட்டிவ் அப்படின்ட்டு வந்திருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்க, ஒரு எப்படி சொல்கிறது, இவங்க அதானி பவர் வந்து இப்போ எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறாங்களா, இப்போது அவங்க பண்ணுற ப்ராசஸில் அவங்களோட கம்பெனிக்கு வாட்டர் தேவைப்படும் மக்களே. அவங்க வாட்டர் யூஸ் பண்ணி சில ப்ராசஸ் பண்ணுவாங்க. அவங்க எவ்வளோ வாட்டர் யூஸ் பண்ணுறாங்களோ அதை விட அதிகமாக என்விரான்மெண்ட்டுக்கு வாட்டர் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா வாட்டர் பாசிட்டிவ். புரியுதா? இப்போ 1 லிட்டர் வாட்டரை யூஸ் பண்ணி உங்கள் கம்பெனி ரன் பண்ணுற, நீ 2 லிட்டர் வாட்டரை கிரவுண்ட் வாட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவோ ஆர்எல்ஸ் நீ வந்து 2 லிட்டர் பியூர் வாட்டரை நீ வந்து என்விரான்மெண்ட்டுக்கு கொடுக்குற அப்படின்னா அதுதான் வாட்டர் பாசிட்டிவ். யூஸ் பண்ணுற வாட்டரை விட அதிகமான வாட்டரை நீ கொடுக்குற பெனிஃபிட் பண்ணுற மக்களுக்கு, அதுதான் வாட்டர் பாசிட்டிவ். புரியுதா? அதானி கிரீன் எனர்ஜி இந்த ஸ்டேட்டஸ் அட்டைன் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு ஃபஸ்ட்டு ரெனியூவபிள் இண்டிபெண்ட் பவர் ப்ரொடியூசர். அவங்க வந்து வாட்டர் பாசிட்டிவ் சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இது யார் கொடுத்துருக்கா? இன்டர்டெக் அப்படின்ற குளோபல் குவாலிட்டி அஷூரன்ஸ் ப்ரொவைடர் தான் இதை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அவங்க ரிலீஸ் பண்ணுற வாட்டர் பாருங்கள். இந்த ஒலிம்பிக் பூல்லாம் பார்த்துருப்பீங்களா? ஒலிம்பிக்கில் வந்து ஸ்விம்மிங் யூஸ் பண்ணுறப்ப நம்ம இந்த பூல் பார்ப்போம்ல, 467 ஒலிம்பிக் பூல் வச்சா எவ்வளோ இருக்கும், அந்த வாட்டர் எவ்வளோ இருக்கும், அந்த அளவுக்கு அவங்க இண்டஸ்ட்ரியிலேருந்து என்விரான்மெண்ட்டுக்கு வாட்டர் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? எவ்வளோ லேக் பீப்புள் அதை பெனிஃபிட் 1.23 லேக் பீப்புளுக்கு வந்து வாட்டர் சோர்ஸ் அதனால் வந்து கிடைக்கலாம். புரியுதா? அவங்க பண்ணுற ப்ராசஸ், கம்பெனி ப்ராசஸில் இருந்து அவங்க வாட்டர் எடுக்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை மக்களே, இப்போ ஒரு கொக்கோகோலா கம்பெனின்றப்போ அவங்க வாட்டர் யூஸ் பண்ணி தான் போகிறாங்க. அவ்வளோ வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க.
அவங்க ப்ராசஸ் முடிச்சு என்வாயன்மெண்ட்டுக்கோ இல்லை மக்களுக்கோ அவங்க கம்பெனிலேருந்து என்ன கொடுக்குறாங்க, யூஸ் பண்ண வாட்டர் திருப்பி வருதா அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்க யூஸ் பண்ண வாட்டரோட எக்ஸ்ட்ரா என்வாயன்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அது வாட்டர் பாசிட்டிவ். அதை வந்து அதானி கிரீன் எனர்ஜி பட்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, புரியுதா? டெக்னாலஜி, இவங்க என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். சோலார் பேனல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு ரோபோட்டிக் க்ளீனிங் யூஸ் பண்ணுறாங்க மக்களே. இதனால் என்னென்னா, இப்போ நார்மலாக ஹியூமனை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறப்போ வாட்டர் எக்ஸ்ட்ரா ஆகும். ஆனால் ரோபோட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ அது எவ்வளோ தேவையோ அது மட்டும் ப்ராப்பராக பண்ணணும்ல. அப்போது அதனால் பாருங்கள் 546 மில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ் வந்து அங்கே ஒரு ஆனுவலாகவும் ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, மேனுவல் வாட்டர் கிளீனிங்கை இதை வந்து குறைக்குது ரோபோட் வாட்டர் கொண்டு வரதில்ல, ரோபோட்டிக் வாட்டர். அடுத்து போயிடுவோமா? தாப்தி பேசின் மெகா ரீசார்ஜ் ப்ராஜெக்ட். இது ஒன்றும் இல்லை மக்களே, மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா உங்களுக்கு தெரியும். மகாராஷ்டிராவுக்கு மேலே இருக்கும் மத்திய பிரதேஷ், ரெண்டும் இன்டர் கனெக்டட் ஸ்டேட் தான். இவங்க வந்து தாப்தி ரிவர்னு ஒன்று அந்த இடத்துல ஃப்ளோ ஆகுது மக்களே. அது எங்கன்னா மகாராஷ்டிராவில் ஸ்டார்ட் ஆகி மத்திய பிரதேஷ்க்கு வரும். ஓகேங்களா, இதில் வந்து ஒரு வாட்டர் ஷேரிங் அக்ரிமெண்ட். ஓகேங்களா, 2 ஸ்டேட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் போட்டாங்க. 2 இடத்துலையும் பிஜேபி தானே இருக்காங்க, அதனால் அவங்களுக்குள்ள அந்த டிஸ்பியூட்லாம் வராமல் இருக்கணுன்றதுக்காக இந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அந்த எந்த தாப்தி ரிவர் எங்கே ஆரிஜின் ஆகும், பெட்டூல் டிஸ்ட்ரிக்ட் மத்திய பிரதேசில் ஸ்டார்ட் ஆகி மகாராஷ்டிரா ரீஜனுக்கு போகுது. அவங்க வாட்டர் ஷேரிங்காக இந்த எம்ஓஐ போட்டிருக்காங்க, இந்த ரீசார்ஜ் பிளான்ட்டை போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இவ்வளோ பர்சன்டேஜ் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் வாட்டர் நாங்கள் யூஸ் பண்ணிங்க. இப்போ 2 ஸ்டேட்டுக்கு வந்து அந்த ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டியில் இருக்க அடிக்குவேட் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதனால். ஓகேங்களா, புரியுதா? இதில் என்ன பார்க்கணுன்னா அதோட ஸ்கீம் பேர் என்ன, தாப்தி பேசின் மெகா ரீசார்ஜ் ப்ராஜெக்ட். இந்த தாப்தி ரிவர் எங்கே ஆரிஜினேட் ஆகுது, பெட்டூல் டிஸ்ட்ரிக்ட் மகாராஷ்டிராவில் ஃப்ளோ ஆகி ஸ்டார்ட் ஆகி மத்திய பிரதேஷ் வரைக்கும் போகுது. ஓகேங்களா, அடுத்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். இது ஆல்ரெடி நேற்றுலேயே பார்த்தேன் நினைக்கிறேன், ரிப்பீட் ஆகிடுச்சு இந்த நியூஸை. ஒன்றும் இல்லை, நான் திருப்பி வேணால் சொல்கிறேன். ஜப்பானை சேர்ந்த சுமிட்டோ மிட்டுஷி பேங்கிங் கார்பரேஷன் அவங்க வந்து எஸ் பேங்க்கில் ஷேர் வந்து வாங்க போகிறாங்க. 51% வரைக்கும் வாங்க போகிறாங்கன்னு டார்கெட் வச்சுருக்காங்க. இப்போ 26 வாங்கிட்டாங்க. சாரி மக்களே, 26 வாங்கிட்டாங்க. இப்போது அவங்கள்ட்ட ஆல்ரெடி இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட தான் வாங்குறாங்க. எஸ்பிஐ வச்சுருக்காங்க ஆல்ரெடி. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்பிஐ வந்து இப்போ பாருங்கள் கரண்ட்டாக 23 இருந்தது மக்களே அவங்க ஷேர் ஹோல்டிங். இப்போ அந்த 23லேருந்து 10.78 குறைச்சிட்டாங்க. புரியுதுங்களா? எஸ்பிஐ அதுதான் டைவெஸ்ட் அப்படி, அதாவது இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸை குறைக்கிறது, டை இன்வெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எஸ்பிஐ பண்ணியிருக்காங்க. 23% இருந்து 10.78 குறைஞ்சிருக்கு. இப்போது அந்த ஷேரை வந்து இப்போ இவங்க இந்த ஜப்பானை சேர்ந்த சுமிட்டோ மிட்சி பேங்கிங் கார்பரேஷன் வாங்கிட்டாங்க. ஓகேங்களா, எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க, 8,888.97 crore. ஓகேங்களா, ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்து 21.50. ஓகேங்களா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் 51% ஆஃப் ஷேர் ஹோல்டிங்ஸை வந்து வாங்கணும்னு இப்போது டார்கெட் பண்ணுறாங்க எஸ் பேங்க்கில். ஓகேவா, அடுத்து இதுவுமே ஆல்ரெடி பார்த்துட்டோம். வேர்ல்டு பேங்கோட லேண்ட் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்துச்சுல்ல, அதில் வந்து அந்த ஸ்வமிதா ஸ்கீம், அதாவது நம்மளோட லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அதை பற்றி நம்ம பேசியிருந்தாங்கன்னு சொன்னேன். அந்த ஸ்கீம் பற்றி திருப்பி வேணா கூட சொல்கிறேன். இங்கே இருக்கும், 1 minute. இங்கே இருக்கு பாருங்க மக்களே. அதாவது நம்மளோட லேண்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் ஜிஐ ஒன்றும் இல்லை, லைக் ஜிபிஎஸ் பேஸ் பண்ணி மேப் பண்ணி அந்த பர்டிகுலர் லேண்டு யாருக்கு போனது, அந்த லேண்டோட குவாலிட்டி என்ன, இதுக்கு முன்னாடி யார் இருந்தது, எல்லா இன்ஃபர்மேஷன் டிஜிட்டைஸ் பண்ணுறாங்கல்ல, அது என்ஹான்ஸ்டு டிஜிட்டைஸ் பண்ணணும்னு கொண்டு வந்தது தான் இந்த சமிதா ஸ்கீம். சர்வே ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரவைஸ்டு டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ் 2020 லான்ச் பண்ணது. இதை யார் மேற்பார்வை பண்ணுறான்னா சர்வே ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, அடுத்து இது சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் தான், 100% சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஃபண்டிங் பண்ணுறாங்க. இதுக்கு எவ்வளோ லான்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 566.23 crore வந்து ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 20லேருந்து ஃபினான்ஷியல் 25 வரைக்கும் அதுக்குள்ளே முடிச்சிடணும் இதை லான்ச் பண்ணாங்க. மேரி சம்பத்தி மெரா ஹக், என்னோட லேண்ட் என்னோட உரிமை அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேங்களா, அக்யூரேட் லேண்ட் ரெக்கார்ட்ஸை கிரியேட் பண்ணி அதனால் இப்போ அக்யூரேட்டான மேப்பிங்லாம் பண்ணிட்டா டிஸ்பியூட் எல்லாம் கம்மி பண்ணலாம்ல, லைக் அதுக்காக தான். ஆல்ரெடி நம்மக்கிட்ட மேனுவலாக பேப்பர் ஒர்க்கில் இருக்குது, அதை டிஜிட்டைஸ் பண்ணாங்க. டிஜிட்டைஸ் பண்ணதுமே ஜிபிஎஸ் பேஸ்டு பண்ணி மாத்திரதான் மக்கள் இந்த ஸ்கீம். ஓகேங்களா, என்ஹான்ஸ்டு டிஜிட்டைசேஷன் பண்ணுறது. ஓகேங்களா, அடுத்து கிராம் மன்சித்ரா, அதுதான் நான் சொன்னேன்ல, இந்த ஸ்பேஷியல் ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் பேஸ்டு அதை டேக் பண்ணுறது தான் கிராம் மன்சித்ரா. இந்த மாதிரி டேக் பண்ணுறதெல்லாம் டிஜிலாக்கரில் போய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். டிஜிலாக்கர்னால் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்கள் நேம் ஏதோ ஒரு ஏபிசி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கிறேன். ஏபிசி டிஜிலாக்கர் அப்படின்னா உங்களோட எல்லா டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனும் அங்கே வச்சுக்கலாம். உங்களோட எல்லா டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸ், டிஜிட்டல் சம்மந்தமாக உங்ககிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஒரே இடத்துல காம்ப்ரிஹென்சிவ் டேட்டா பேஸ், அதுதான் டிஜிலாக்கர். இந்த மாதிரி இந்த டேட்டாவை டிஜிட்டலாக்கரில் ஸ்டோர் பண்ணிட்டா அது கொஞ்சம்
சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும்ல, அதையும் டிஜிட்டல் ஆக்டில் இன்டெகிரேட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த வேர்ல்டு பேங்கோட லேண்ட் கான்ஃபரன்ஸில் அந்த சமிதா ஸ்கீம் பற்றி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா. எங்கே நடந்தது? வாஷிங்டன் டிசியில். ஓகேங்களா. நம்ம சைடு இருந்து யார் கலந்துக்கிட்டா அது பார்க்கணும். நம்ம சைடு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜை சேர்ந்த செக்ரட்டரி விவேக் பரத்வாஜ் அவர் தான். மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து வந்து எஸ்பி சிங் பகல் அவர் கலந்துக்கல, விவேக் பரத்வாஜ் அதோட செக்ரட்டரி அவர் தான் கலந்துக்கிறார். தீம் பாருங்கள், செக்யூரிங் லேண்ட் டென்யூர் ஆக்சஸ் ஃபார் கிளைமேட் ஆக்ஷன் மூவிங் ஃப்ரம் அவேர்னஸ் டு ஆக்ஷன். ஓகேங்களா. செக்யூரிங் ஃபார் லேண்ட் அப்படின்னு அட்லீஸ்ட் அதையாவது ஒரு 2-3 வார்த்தையாவது படிச்சுங்க. ஏன்னா தீம் வந்து ஃபுல்லாக படிக்க முடியலனாலும் கொஞ்சமாவது படித்து வச்சுங்க. தீம் கேட்பாங்க சில டைம். ஓகேங்களா. அடுத்து இதில் வேறு என்ன இனிஷியேட்டிவ் பண்ணாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சமிதா ஸ்கீம் பற்றி பேசினாங்க. அது வந்து அவங்களோட டார்கெட் பாருங்கள், 68,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து மேப் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 1.16 ட்ரில்லியன் லேண்ட் வேல்யூ ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. லேண்ட் வேல்யூவில் அவ்வளோ அந்த ஸ்கொயர் கிலோமீட்டர் அவ்வளோ லேண்ட் வேல்யூ மக்களே இதை சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க மக்களுக்கு இந்த ஸ்கீம் வழியாக. அடுத்து கிராம் மச்சித்ரா நான் சொன்னல, ஜிஐ பேஸ்டு மேப்பிங். ஓகேங்களா. ஜாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பேஸ்டு மேப்பிங், அதுதான் கிராம் மச்சித்ரா. ஓகேங்களா. அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. டிஆர்டிஓ என்ன பண்ணிங்கன்னா ஸ்ட்ராட்டோஸ்பியரிக் ஏர்ஷிப் பிளாட்ஃபார்ம். இது ஒன்றும் இல்லை, இந்த இமேஜ் பாருங்கள். இப்போ நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியருக்கு மேலே லேயர்ஸ் இருக்குது மக்களே. ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸாஸ்பியர் அந்த மாதிரி இருக்குது. இப்போது அப் டு இதில் 20 கிலோமீட்டர் போட்டிருக்கு இமேஜில். ஆனால் 17 கிலோமீட்டர் ரீச் தாண்டிட்டாவே அது ஸ்ட்ராட்டோஸ்பியரில் போயிடும். 17 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ரோபோஸ்பியர், நம்ம அட்மாஸ்பியர்லேருந்து 17 கிலோமீட்டர் தொட்டுட்டாவே அது ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஓகேங்களா. அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் வரைக்கும் போய் ஒரு ஏர்ஷிப் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து சர்வேலன்ஸ்க்காக யூஸ் பண்ண போகிறாங்க அந்த ஏர்ஷிப். ஓகேங்களா. அது நீங்கள் இமேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். ஓகேங்களா. இது ஃபஸ்ட் டைமாக ஒரு ஃபியூ கண்ட்ரிஸாக இந்த டெக்னாலஜியை பண்ணியிருக்காங்க. டிஆர்டிஓ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 17 கிலோமீட்டர் சொன்னல, 17 கிலோமீட்டர்லேயே ஸ்ட்ராட்டோஸ்பியர் ஸ்டார்ட் ஆகுது. 17 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா இந்த ஏர்ஷிப். இதனால் என்னென்னா அந்த ஹைட்லேருந்து நம்ம சர்வேலன்ஸ் பார்க்கலாம் மக்களே. ஏதாச்சும் எனிமி ட்ரோன் இருக்கா, லைக் ஏதாச்சும் யாராச்சும் ஊடுருவி வராங்களா, லைக் அந்த ஆட்டிடியூட்லேருந்து பார்த்தா நம்ம கிளியராக தெரியும்ல. லைக் அதுக்காக தான் இது வந்து ஒரு ப்ராமினன்ட் முக்கியமான விஷயம். ஏன்னா மற்ற ஒரு ஃபியூ கண்ட்ரிஸ் தான் இந்த டெக்னாலஜி பண்ணியிருக்காங்க, டெஸ்ட் பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆகியிருக்காங்க டிஆர்டிஓ. ஓகேங்களா. ஹை ஆல்டிடியூட் சூடோ சேட்டலைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணுற சேட்டலைட்ஸ், சர்வேலன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற சேட்டலைட்லாம் ஹை ஆல்டிடியூட் சூடோ சேட்டலைட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு போயிடலாமா. அடுத்து இது பாருங்கள், நம்மளோட பிரைன் செல்ஸ் இருக்குல்ல மக்களே. பிரைன் செல்ஸ் உங்களுக்கு தெரியும், அது எல்லாமே அது எப்படி வந்து ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைட் மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி ஒரு சர்வே பண்ணுறாங்க. யாருன்னா லைட் மைக்ரோஸ்கோப்பி பேஸ்டு கனெக்டாமிக்ஸ் அப்படின்றது ஒன்று டெஸ்ட் பண்ணுறாங்க மக்களே. சயின்டிஸ்ட் வந்து இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம பிரெயினோட எப்படி ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு அந்த மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஒரு பிரைன் செல்ஸ்லாம் டெஸ்ட் பண்ண போகிறாங்க. அந்த ஸ்கீம் தான் இது. ஓகேங்களா. இதனால் என்னென்னா இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்னா நம்ம நிறைய இனோவேஷன்ஸ் வந்து நியூரோ சயின்ஸ்லேயோ அடுத்து டயக்னோஸ்டிக்ஸ்லாம் இப்போ மூளையில் யாருக்கு ஏதாவது பாதிப்பு வருதுன்னா இது நம்ம எப்படி வந்து பெட்டராக யூஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி நிறைய இனோவேஷன்ஸ் கிடைக்கும். எப்படி வந்து அந்த பிரைன் செல்ஸ் மேப் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா இதெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும்ல, அதுதான். இதை நீங்கள் என்னென்னா அதோட எக்ஸ்பென்ஷன் பார்க்கணும். லைட் மைக்ரோஸ்கோப்பி பேஸ்டு கனெக்டாமிக்ஸ். ஓகேங்களா. அதை மட்டும் பார்த்து. ஓகேவா. இது யார் பண்ணியிருக்கா? லைக் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஆஸ்திரியா, அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. விராட் கோலியும் சரி, ரோஹித் சர்மாவும் சரி டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து மட்டும் ரிட்டையர் ஆகிருக்காங்க. இவங்க போன வருஷம் ஜூனில் T20 ரிட்டையர் ஆகிட்டாங்க. T20 வேர்ல்டு கப் முடிஞ்சதில்ல, நம்ம இந்தியா வின் பண்ணோம். அதோடவே 2 பேரும் ரிட்டையர் ஆகிட்டாங்க. இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து 2 பேரும் ரிட்டையர் ஆகிட்டாங்க. விராட் கோலி வந்து May 12, ரோஹித் டேட் முக்கியம் இல்லை, இவங்க 2 பேரும் ரிட்டையர் ஆகிட்டாங்க. அது மட்டும் பார்த்துங்க. ஓகேங்களா. ஓடிஐலையும் T20 ஆல்ரெடி இனிமேல் வந்து இவங்க ஓடிஐஸ் மட்டும் விளையாடுவாங்க. தென் ஓடி வேர்ல்டு கப் வரப்போகுது, தென் IPLலாம் இவங்க விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விராட் கோலி வந்து ஃபஸ்ட்டு செஞ்சுரி இப்போ அடிச்சிருக்காருன்னா 2011 ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அடிலைட் டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. மொத்தமாக 30 செஞ்சுரி, 31 ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருப்பார். இவரோட பெஸ்ட் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கிட்ட 2014-15 அந்த பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி இருக்குல்ல, அதில் வந்து 692 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் பாருங்கள் 86.5. இவரோட அந்த 2016 2019 அந்த 4 இயர்ஸ் வந்து ஒவ்வொரு இயரும் ஆவரேஜ் ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு மேட்ச்க்கு எவ்வளோ ரன் அடிக்கிறாரு. இப்போ ஒரு 10 மேட்ச் ஆடி இருக்காருன்னா ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் 55 ரன் அடிக்கிறாரு. அதுதான் ஆவரேஜ். கிரிக்கெட் பற்றி தெரியாதவங்களுக்கு மேபி புரியும் அதுக்காக. ஓகேவா. அது அடுத்து ஆஸ்திரேலியாவில்
டெஸ்ட் சீரிஸ் ஃபஸ்ட்டு டெஸ்ட் சீரிஸ் வின் பண்ண முதல் கேப்டன் இவர் தான். 2018-19 அந்த பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி வின் பண்ணியிருப்பாங்க. அடுத்த சீரீஸை ரகானே பேஸ் பண்ண டீம் அவங்க வின் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து நம்ம ஹோம் சீரீஸில் 11 சீரீஸ் டெஸ்ட் சீரிஸ் ஃபுல்லாமே இவர் வின் பண்ணியிருக்காரு. ஒரு இந்தியன் கேப்டன் அதிகமான செஞ்சுரிஸும் இவர் தான். 20 செஞ்சுரிஸ், மொத்தமாக 30 செஞ்சுரி, கேப்டனாகவே 20 அடிச்சிருக்காரு. ரோஹித் சர்மா பார்த்தோன்னா நம்ம கேப்டன் டெஸ்ட்டு வந்து 24 டெஸ்ட் மேட்ச் கேப்டன் பண்ணியிருக்காரு. 12 மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகேங்களா. அடுத்து ரோஹித் சர்மா அவ்வளோதான், அது பார்த்துங்க. ஓகேங்களா. அடுத்து இதை பற்றி மோஸ்ட்லி என்ன, இப்போ நீங்கள் கிரிக்கெட் பற்றி பார்க்குற எல்லாருக்கும் மோஸ்ட்லி அது தெரியும்ல, அதனால் அதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண முடிச்சிட்டேன். இது ஒன்றும் நமக்கு ஒரு ட்ரை சீரியஸ் 3 கண்ட்ரிக்கு நடுவில் T20 சீரிஸ் மேட்ச் நடந்திருக்கு. இந்தியா, ஸ்ரீலங்கா, சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகேங்களா. அதில் வந்து நம்ம இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. 3 கண்ட்ரி நேம் பார்த்துங்க. இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பிளேயர் ஆஃப் த ஃபைனல் வந்து ஸ்மிருதி, நம்ம இந்தியாவை சேர்ந்த ஸ்மிருதி மந்தானா அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. பிளேயர் ஆஃப் த சீரிஸ் வந்து ஸ்னேகா ராணா 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க இந்த சீரீஸில். இந்தியா ஃபைனல்லேருந்து எவ்வளோ ரன் வித்தியாசம் ஜெயிச்சிருக்காங்கன்னா 97 இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், 97. ஓகேவா. எங்கே நடந்ததுன்னா ஸ்ரீலங்காவில். ஹோஸ்டே அவங்க தான், அவங்கள பீட் பண்ணி இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து இது பாருங்கள், வேர்ல்டு ஆர்ச்சரி ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஏப்ரல்லே வந்திருந்ததில்ல. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிஞ்சது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம இந்தியா வந்து 4th பிளேஸ் வந்துருந்தோமா. இப்போ செகண்ட் ஸ்டேஜ் நடந்திருக்கு மக்களே. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, அப்புறம் ஃபைனல் நடக்கும். ஓகேங்களா. செகண்ட் ஸ்டேஜ் எங்கே நடந்துச்சுன்னா ஷாங்காய், சைனாவில். இப்போ நம்ம இந்தியா வந்து செகண்ட் வந்திருக்கோம் செகண்ட் ஸ்டேஜில். சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு, நம்ம செகண்டு. ஓகேங்களா. எவ்வளோன்னு பாருங்கள், 1 minute, 2 கோல்டு, 1 சில்வரு, 4 பிரான்ஸ் மெடல். ஓகேங்களா. இந்தியன் கண்டிஜென்ட் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஈவெண்ட் நடந்ததில்ல, அதில் பாருங்கள், அதை நீங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்கள், 4th பிளேஸ் வந்தாங்க. இப்போ இதை செகண்ட் ஸ்டேஜில் செகண்ட் வந்திருக்காங்க மக்களே. ஃபஸ்ட் ஈவெண்ட்டில் 4th வந்தாங்க. அப்போ வந்து ஓவரால் வந்து எவ்வளோ 4 மெடல்ஸ் வின் பண்ணி 4th வந்திருந்தாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அது எங்கன்னா ஆபண்டைல் யூஎஸில் நடந்தது, ஏப்ரலில் தான் நடந்தது. ஓகேங்களா. இப்போ செகண்ட் ஸ்டேஜ் சைனாவில் நடந்தது. ஓகேவா. இப்போ இந்த செகண்ட் ஸ்டேஜில் யார் கோல்டு வின் பண்ணி, 2 கோல்டு சொன்னால. ஒன்று வந்து உமன்ஸ் காம்பவுண்ட் ஈவெண்ட்டில் மதுரா தமன் கனோக்கர் அப்படின்றவங்க வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து மென்ஸ் டீம் காம்பவுண்டில் ஒஜாஸ் டியோட்டெல், அபிஷேக் வர்மா, ரிஷப் யாதவ், இவங்க 3 பேர் சேர்ந்து காம்பவுண்ட் டீமில் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து சில்வர் பாருங்கள், ஜோதி சுரக்ஷா வெண்ணம், மதுரா தமன் கனோக்கர், இவங்க வந்து இண்டிவிஜுவலி கோல்டு அடித்தாங்க. சில்வர்லேயும் அடிச்சிருக்காங்க பாருங்கள். இவங்க ஒரு சில்வர். அப்புறம் சிக்கிதா தனிப்பர்த்தி அவங்க. அடுத்து இவங்க உமன் டீம் காம்பவுண்ட் டீம்லேயும் சில்வர் அடிச்சிருக்காங்க. மதுரா தமன் கனோக்கர் வந்து கோல்டும் அடிச்சிருக்காங்க, சில்வரும் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பிரான்ஸ் மெடல்ஸ் பாருங்கள், தீபிகா குமாரி இண்டிவிஜுவல் ரீகோ, அப்புறம் பார்த்தா சல்லும்கே இண்டிவிஜுவல் அவங்களும், மதுரா தமன் கனோக்கர், அபிஷேக் வர்மா மிக்ஸ்டு டீமில் வின் பண்ணியிருக்காங்க பிரான்ஸ். ஓகேங்களா. ரிஷப் யாதவ் வந்து இண்டிவிஜுவலாக வின் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. அடுத்து ஸ்டேட் நியூஸ் மக்களே. உத்தரப்பிரதேஷ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே. உத்தரப்பிரதேஷ் பாருங்கள், 12 நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்ட்டில் ஆட் பண்ணி. 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்ட்னா இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னல, அதாவது அந்த ப்ராடக்ட் வந்து அந்த ஸ்டேட்டில் ஃபேமஸாக இருக்கும். இப்போ அதை பிராண்டிங் பண்ணி ப்ரமோட் பண்ணி விற்றா அவங்களோட எக்கனாமிக் பூம் ஆகும்ல. லைக் அதுதான் இதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததே உத்தரப்பிரதேஷ் தான் மக்களே. 2018 இங்கே இருக்குது பாருங்கள், 2018 லான்ச் பண்ணியிருப்பாங்க. 1 டிஸ்ட்ரிக்ட் 1 பேசினதே அவங்க தான். அவங்களோட சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் அவர் தான் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. இப்போ இந்த 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்ட் மட்டுமே உத்தரப்பிரதேசில் மட்டுமே 74 இருக்கான். புரியுதுங்களா. இப்போ 12 ப்ராடக்ட் வந்து நியூஸாக 12 ஆட் ஆயிருக்கு நியூவாக, மொத்தமாக 74 இருக்குது. ஓகேங்களா. அடுத்து ஓகேவா. அடுத்து இவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட் இதை லான்ச் பண்ணது. ஓகேங்களா. அடுத்து என்னென்ன செக்டார்ஸை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கிராஃப்ட்டு, டெக்ஸ்டைல்ஸ். கிராஃப்ட்னா அவனை கைவினை பொருட்கள் மக்களே. டெக்ஸ்டைல்ஸு, ஃபுட்டு அந்த பர்டிகுலர் ஏரியாவில் அந்த ஃபுட்டு ஃபேமஸ்னால் அதை ப்ரமோட் பண்ணுறது. இதை நீங்கள் எங்கே பார்க்கலான்னா, ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா அதுக்காகவே ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பான் தனியாக. 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்ட்னு பார்த்து அங்கே சில பொருள் வச்சுருப்போம். ஆனால் நம்மலாம் போய் வாங்கவே மாட்டோம். ஆனால் அந்த நல்லாயிருக்கும் அந்த பொருள், அந்த டிஸ்ட்ரிக்டில் அது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். புரியுதுங்களா. நம்ம அது பிராண்டிங் ப்ரொமோஷன் கம்மியாக இருக்கிறதெல்லாம் அதை பற்றி நம்மளுக்கு தெரியல. புரியுதா. இதனால் என்னென்னா அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டோட எக்கனாமிக் பூம் ஆகும், அந்த பொருளை ரெடி பண்ணுறவங்களோட வாழ்வாதாரம் மாறும். ஜாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் டேகுமே சில டைம் வாங்குவாங்க, புவிசார் குறியீடுன்னு சொல்லுவாங்கல்ல அது. ஓகேங்களா. மக்களே ஜிஐ டேக் வந்து 2013 வரப்போ எவ்வளோ வாங்கணும் அப்படின்னு டார்கெட் வச்சுருந்தாங்க. டிபார்ட்மெண்ட் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வருவாங்க. அவங்க வந்து 2013 வரப்போ இந்தியாவில் ஜிஐ டேக் ரிஜிஸ்டர் பண்ண பொருள் மட்டுமே எவ்வளோ இருக்கணும்னு டார்கெட் வச்சுருந்தாங்க. அதை கமெண்ட்டில் போடுங்க தெரிஞ்சா. ஓகே. அடுத்து
அதே உத்தரப்பிரதேசம் வந்தோன்னா உத்தரப்பிரதேஷ் யூபி அக்ரீஸ் அண்டு ஏஐ பரகியா இனிஷியேட்டிவ். ஒன்றும் இல்லை மக்களே, யூபி அக்ரீஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டிக்காக மக்களே, அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்னென்னு நம்ம பண்ணணும். ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஒன்று நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணணும், லைக் வந்து அதோட ஜீனோம் எடிட்டட் வெரைட்டிஸ் சொல்லுவாங்கல்ல, லைக் அந்த மாதிரி. இல்லை கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்கறது, இல்லை வந்து அந்த எப்படி சொல்கிறது ஃபெர்டிலைசர்ஸோட ரேட்லாம் கம்மி பண்ணுறது. அப்போ ஃபெர்டிலைசர் ரேட்ஸ் கம்மி பண்ணால் நிறைய பேர் வந்து ஃபெர்டிலைசர் சீப்பாக வாங்க ஆரம்பிப்பாங்க, ப்ரொடக்ஷன் நிறைய நடக்கும். ஓகேங்களா, அதனால ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகலாம். இந்த மாதிரி வந்து அந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் யூபி அக்ரிஸ். உத்தரப்பிரதேஷ் ஆக்சலரேட்டட் க்ரோத் த்ரூ ரெசிலண்ட் ஈக்குவிட்டபிள் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா, அவங்களோட அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக 28 டிஸ்ட்ரிக்ஸ் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. 28 டிஸ்ட்ரிக்டில் பர்டிகுலராக பாருங்கள், பண்டல் கண்டு, அடுத்து பூர்வாஞ்சல். ஓகேங்களா, அடுத்து இதுதான் அந்த ஏஐ அக்ரி ஸ்கீம். அடுத்து ஏஐ பிரகையான்றது என்னென்னா, அந்த ஸ்டேட்டில் யூத்துக்கு வந்து ஏஐ சம்மந்தமான ஸ்கில்லை கொடுக்குறது மக்களே. 10 lakh யூத்துக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டிஜிட்டல் டெக்னாலஜியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஸ்கில்லிங் கொடுக்குறது. ஹெல்த் கேர், எஜுகேஷன், கவர்னன்ஸ் இது சம்மந்தமான ஸ்கில்லிங் கொடுக்கறதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வேர்ல்டு பேங்க் கூட சேர்ந்து தான் இவங்க பண்ணுறாங்க. வேர்ல்டு பேங்க் இது ஃபண்டிங் பண்ணி சொல்லியிருக்காங்க, பார்ட்னர்ஷிப் வித் வேர்ல்டு பேங்க். ஓகேவா, அடுத்து இவங்க ஒரு டார்கெட், ஒரு ப்ரைம் டார்கெட் வச்சுருக்காங்க. உத்தரப்பிரதேஷ்லேருந்து மட்டுமே அவங்களோட ஸ்டேட் ஜிடிபி மட்டுமே $1 trillion ரீச் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அதுக்காக தான் இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போயிடுவோமா? அடுத்து இது ஒன்றும் இல்லை, நேஷனல் டெக்னாலஜி டே. இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பொக்ரானில் அணு ஆய்வு சோதனை நடத்தணும்ல மக்களே. இது வந்து செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட். ஓகேங்களா, பொக்ரான் 2 நியூக்ளியர் டெஸ்ட். பொக்ரான் 1 வந்து 1974 பண்ணியிருப்போம் நியூக்ளியர் டெஸ்ட் ஃபஸ்ட்டு அது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் யூஎஸ் நம்ம மேலே சாங்ஷன்லாம் போட்டாங்க, நிறையலாம் நீங்கள் நியூஸில் படிச்சிருப்பீங்க. இது பொக்ரான் 2ன்றது என்னென்னா நம்மளோட செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட், ஆப்ரேஷன் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷனுக்காக அது 11th May தான் அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அப்போதைய பிரைம் மினிஸ்டர் வந்து அடல் பிகாரி வாஜ்பாய், பிஜேபி கவர்மெண்ட் சேர்ந்தவர். அவர் தான் வந்து 1998 இந்த டேவை வந்து 11th May நேஷ்னல் டெக்னாலஜி டே அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு தீம் சொல்கிறாங்க, யாந்த்ரா யுகாந்தர் ஃபார் அட்வான்சிங் நியூ டெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் ஆக்சலரேஷன். ரிசர்ச் சம்மந்தமான தீம் தான். ஓகே, அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சிஸ்டமேட்டிக் திங்கிங், இனோவேஷன், ஸ்கேலபிள் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ்லாம் இவங்க எய்ம் பண்ணுறாங்க. அந்த யாந்த்ரா அப்படின்றத அதான் மீன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, 1998 பொக்ரான் 2 நியூக்ளியர் டெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததால் 11th May நம்ம வந்து நேஷனல் டெக்னாலஜி டேவாக கமாமரேட் பண்ணுறோம் மக்களே. நம்ம அந்த டைமில் தான் நம்மளோட இண்டிஜினியஸாக ரெடி பண்ண ஏர்க்ராஃப்ட், லைட் இந்த இந்தியன் ஆர்மிலாம் யூஸ் பண்ணாங்களா ஏர்க்ராஃப்ட், ஆன்சார் 3 அப்படின்றது இண்டிஜினியஸாக ரெடி பண்ணது அந்த டைமில். இப்போ நான் நிறைய வந்து டெவலப் ஆகிடுச்சு, அந்த டைமில் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணது அது. ஓகேங்களா, அது அப்புறம் வந்து த்ரிஷூல் மிசைல், சர்ஃபேஸ் டு ஏர் மக்களே, சர்ஃபேஸ்லேருந்து ஏருக்கு வந்து போய் டார்கெட் பண்ணி அடிக்கும். அதுவும் டிஆர்டிஓ டெவலப் பண்ணது அந்த டைமில். இதெல்லாமே அந்த டைமில் அவங்க சக்ஸஸ்ஃபுல் இந்தியன் சைட்லேருந்து பண்ணது. ஓகேங்களா, இதோட ஆனிவர்சரியாகவும் இந்த டே இருக்கும். ஓகேங்களா, புரிஞ்சுதா மக்களே? முடிஞ்சே. இப்போது இது ஆடியோ சரியானதுமே நம்ம வந்து நான் லைவ் வந்துடலாம் மக்களே. இப்போ இன்றைக்கி வந்து இப்போ நேற்று நியூஸ்லேருந்து ஒரு 3 கொஷின் கேட்குறேன். இந்தியா வந்து 2026 ஃபுட் கிரெயின் எவ்வளோ வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு டார்கெட் வச்சுருந்தாங்க. ஃபுட் கிரெயின் டார்கெட் ஃபினான்ஷியல் 26 இந்தியா எவ்வளோ டார்கெட் பண்ணியிருந்தாங்க, அது ஃபஸ்ட்டு கொஷின். செகண்டு, டேபிள் டாப் எக்ஸசைஸ்னு ஒன்று பார்த்தோம். ஓகேங்களா, அதை வந்து எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ணாங்க, ஐ மீன் எந்த பிளேஸில் அந்த எக்ஸசைஸ் நடந்தது, டேபிள் டாப் எக்ஸசைஸ். டேபிள் டாப் எக்ஸசைஸ்னால் யார், குவாட் கண்ட்ரிஸ் நடந்தது. குவாட் கண்ட்ரிஸ் யார், அதையும் போடுங்க, எந்த பிளேஸில் நடந்துச்சு, இது ரெண்டுத்தையும் போடுங்க. அடுத்து, இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஏஐ பவர்டு கோல்டு மெல்டிங் ஏடிஎம் எங்கே லான்ச் பண்ணாங்க, யார் லான்ச் பண்ணது. ஓகேங்களா, இதான் மக்கள் இன்றைக்கான கொஷின். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்டில் போடுங்க. ஆடியோ வந்து லைவ் வரப்போ ஒர்க் ஆக மாட்டேது ப்ராப்பராக, அது என்னென்னு நான் செக் பண்ணணும் மக்களே. அதுக்கப்புறம் லைவ் வரும், அதனால தான் ரெக்கார்டடாக போட்டேன். வென் பண்ணிடுறேன் மக்களே. நன்றி.